மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல்ல பேசியிருந்தோம். பேசும்போது திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு விபச்சார வழக்குல கைது செய்யப்பட்டதா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா அவரு தூக்கு மாட்டிக்கிறதா ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. அதாவது மேடம், நான் சொன்னது, அதாவது நம்மளோட இன்டர்வியூலையும் சரி, நான் மற்ற ஊடகங்கள்ல பேசினது, என்னுடைய வார்த்தைகளை நான் ரொம்ப தெளிவாக தான் பிரயோஜனப்படுத்துறேன். ஊடகங்களில் பேசக்கூடியவன் அரசியல்வாதியாக இருப்பவன், வழக்கறிஞராக இருக்கிறேன். என்ன வார்த்தையை பயன்படுத்தினேன், எதுக்காக பயன்படுத்துறேங்கிறத நன்கு அறிந்து தான் நான் செய்வேன். நான் பயன்படுத்தின வார்த்தை, அவர் சவால் விடுறப்ப, நான் விபச்சார வழக்கில் கைது செய்து சிறையில் இருந்ததை நிரூபித்தால் நான் தூக்குல தூங்குறேங்கிறார். நான் ஜெயில இருந்து நான் சொல்லவே இல்லையே. நான் சொன்னது மாடர்ன் லாஜின்னு சொன்னேன். விபச்சார வழக்கில் நீ மாட்டினன்னு சொன்னேன். ஸ்டேஷன் பெயிலில் வந்தாருன்னு தான் சொன்னேன். உங்ககிட்ட பேசினப்பயுமே அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷன் பெயிலில் வந்தார். ஸ்டேஷன் பெயிலுக்கும் ஜெயிலுக்கும் வித்தியாசம் தெரியாதவன்ட்ட நம்ம என்ன பேசுறது? நான் கேட்கறது இப்போ ஒரு புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேஷன் பெயில்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சந்தேக கேஸில் எங்கேயோ நைட்டு தனியாக நடந்து போறீங்க, உங்களை போலீஸ் சந்தேகப்பட்டு உங்களை ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள் பேர், உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுவாங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நாளைக்கு காலையில் ஒரு அரசியல்வாதியோ நானோ இல்லை ஏதோ ஒரு வக்கீலோ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நாளைக்கு விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னால், சரிம்மா நீ போன்றுவாங்க. இப்போ இதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்களா? இருக்காது. இல்லை, அவங்க எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? அது லெட்ஜர் புக்கு. அது அடுத்தது இந்த புக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்த புக் எடுப்பான். 89ல் நடந்த லெட்ஜர் புக்கு நாங்க போறது. தட் இஸ் நாட் கவர்மெண்ட் ரெக்கார்டு. இப்போ மற்றபடி எஃப்ஐஆரோ சிஎஸ்ஆரோ கம்ப்ளைண்ட் லெட்டரோ இதெல்லாம் நாளைக்கு அவங்க கம்ப்யூட்டரைஸ்ட் பண்றாங்கல்ல. பட் இந்த லெட்ஜர் நாளைக்கு இது ஆவணங்களாக்கப்படுமா, இல்லை வேணும்னா திரும்பி எடுத்து பார்க்கக்கூடிய இடத்துல இது நாளைக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குமானா இருக்காது. சும்மா எழுதி வைக்கிறது தானே, அவங்களுடைய வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக எடுக்கிறதே தவிர. பட் அது ரெக்கார்ட்ஸ் கிடையாது. இப்போ இதில் நாளைக்கு இதை நான் மெட்டீரியல் மேட்ரு உண்மை, ஆனால் இதை நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப இதை எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சதுல தான் நாளைக்கு நான் அந்த லாட்ஜ் பேரை கரெக்டாக சொன்னேன், ஊர் பேரை வேணும்னே தப்பா சொன்னது. சென்னை சொல்லியிருந்தீங்க. ஆமா. எதுக்கு அப்படின்னா, அந்த வடிவேலு பார்த்திபன் படத்துல கேட்கற மாதிரி, துபாயில நீ கக்கூஸ் தானே கழுவிட்டு இருந்தா அப்படின்னு எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு, அப்ப நீ உண்மையிலே கக்கூஸ் தான் கழுவிக்கிட்டு இருந்தியாங்கல்ல, அதுக்கு மேலதான் போட்டு வாங்குறதுங்கிற மாதிரி. மேடம், நான் இந்த சம்பவம் நடந்த இடத்துல நான் இல்லை. நான் இவர் கூட்டி கொடுக்கல, விளக்கு பிடிக்கல. இந்த நிலையில நாளைக்கு நான் ஒரு அலிகேஷன் வைக்கிறேன் அப்படின்னா அவர் அதை நான் மறுக்காத அளவுக்கு நாளைக்கு நான் மாட்டி விடணும். அப்ப நான் என்ன செய்யணும்? மேட்டர் உண்மை, அதை நான் டபுள் செக் பண்றேன். இப்போ ஒரு பத்திரிகையாளர் நாளைக்கு ஒரு விஷயம் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்களே அந்த இடத்துல நீங்க இருந்தாதான் எழுதணும்னு சட்டமா? டபுள் வெரிஃபை பண்ணிட்டு சோர்ஸ் வருது, அதை டபுள் வெரிஃபை பண்ணா உண்மைன்னு தெரிஞ்சா எழுதிட வேண்டியதானே. அவ்வளவுதான் இப்ப நான் பண்ணது. எனக்கு ஒரு மேட்டர் வந்துச்சு, அதை நான் டபுள் செக் பண்ணேன், உண்மைன்னாங்க. அதை நான் எப்படி அவர் வாயால கோப்பணுமோ இழுத்துட்டேன். இப்ப இவர் வாயால எப்படி மாற்றாருன்னு நீங்க கேளுங்க. ஒண்ணு, நீங்க நான் ஜெயிலுக்கு போனதை நிரூபிச்சால் தொங்குறேன் அப்படின்னா ஜெயிலுக்கு போனீங்க நான் சொல்லவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, கண்ணதாசனோட பாடல் வரிகளை சொல்லி, அதாவது ஒரு பூவில் இருக்கக்கூடிய தேனை ஒரு வண்டு சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது இழப்பு பாதிப்பு அந்த பூக்கு தானா. அது மாதிரி சட்டப்படி விபச்சார வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய பெண்ணு மீது தான் வழக்கு, ஆண் மீது வழக்கு போட மாட்டாங்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இவர் மேல வழக்கு இல்ல அப்படிங்கறத சொல்ல மாட்டி இருந்தாலுமே என்னைய பிடிக்க மாட்டான்டா, பொம்பளைய தாண்டா பிடிப்பாங்கிறத அவரோட ஸ்டேட்மெண்ட். 2. மூணாவது விஷயம், அவர் வாயாலேயே எவ்வளவு மாற்றாரு பாருங்க. மாடர்ன் லாட்ஜ்னு ஒண்ணு சென்னையில இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே நெறியாளர் மாடர்ன் லாட்ஜ் திருச்சியில ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஆமா இருக்கு, ஆனா 89லாம் அதை இடிச்சு சென்னை சில்க்ஸா மாத்திட்டாங்கிறாரு. அப்ப இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாரு. ஒண்ணு. அடுத்தது, சென்னை சில்க்ஸா 89ல அதை இடிச்சுட்டு கட்டிட்டாங்க. சென்னை சில்க்ஸா எப்போ வந்துச்சு? முதல்ல சென்னை நீங்க பேர் மாத்தினதுக்கு அப்புறம் தானே சென்னை சில்க்ஸ் உருவாச்சு. 89ல சென்னைன்னு பேர் மாத்திட்டாங்களா? எப்ப மாத்தினாங்க? உங்களுக்கே தெரியும். 2000, உண்மையா சொல்றேன், 2000தான் அந்த கட்டிடம் விற்கப்படுகிறது. 2001 தான் அங்க சென்னை சில்க்ஸ் வருது. அப்ப 89ல அந்த லாட்ஜ் இயங்குனது உண்மை. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நான் அதற்கப்புறம் திரும்பி இந்த ஆள் கவுண்டர் பார்ட் எடுக்கிறாருங்கிறப்ப இன்னும் அதை டபுள் செக் பண்ணணும்னு இறங்குறேன். அவர் நாளைக்கு சொல்றாரு, எனக்கு தெரியல, எனக்கு வயசாயிருச்சு, நான் ஒரு வேளை மறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கும், நீங்க எனக்கு நினைவுபடுத்துங்கிறாரு. நான் இப்பயும் வேலுச்சாமிக்கு நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த சம்பவங்களை சொல்றேனே தவிர அவரை குறை சொல்வதற்காக அல்ல. நினைவுபடுத்துகிறேன். நான் யார் இந்த லாட்ஜுக்குள்ளார இவர் உள்ள நுழைஞ்சாரோ அப்ப இவர் சாவி வாங்கினவருடைய பேரு பாரி.
ஓகே. அந்த லாட்ஜோடைய மேனேஜர். ம். நினைவுபடுத்திக்கங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் ரூமுக்கு போறப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 2 இட்லி கூட கை காசு போட்டு வாங்கி சாப்பிட மாட்டாரு, யார்கிட்டயாச்சும் வாங்கி கொடுங்குவாரு, ஒரு டீ கூட கை காசு கொடுத்து குடிக்க மாட்டாருங்கிறப்ப இந்த விஷயத்துக்கு கில்மா விஷயத்துக்கு மட்டும் எப்படி கை காசு போடுவாரு? இப்ப அதே மாதிரி இந்த காரியத்திற்காக இவருடன் ஒருவர் இவருக்காக பணம் செலவு செய்கிறார். அதாவது ஒரு சிம்பிளா சொன்னோம்னா, இவர் அரெஸ்ட் ஆகுறப்ப இந்த ரூம்ல 2 ஆம்பளைங்க ஒரு பொண்ணு. உடன் இருந்தவருக்கும் இவருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. ஆனா அதுல போய் ஒரு மாறுபாடு, இவர் ஸ்தாபன காங்கிரஸ், அவர் இந்திரா காங்கிரஸ். அதுலயும் வேற வேற கட்சி, ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறாங்க. அது மாதிரி இப்ப அவரும் உயிரோட தான் இருக்கிறார், இவருடன் மாட்டியவர். அவர் என்ன சொல்றாரு, எப்பா சாமி நீ ஏதாவது அவன் மேல இருக்கிற கோபத்தை காட்டுறேன்னு என் பேரை இழுத்து விட்டு போயிடாத, ஓகே. சாவர காலத்துல நாளைக்கு ஏதாவது குடும்பம் அவர் குட்டிகளா வந்து உங்ககிட்ட பேசுறாரு. நான் டபுள் செக் பண்றேன், Okay. இவர் தாங்க கூட இருந்தாருன்னு சொன்னோன்னா நான் அவர்கிட்ட போறேன், நடந்த சம்பவத்தை சொல்லுங்கிறப்ப நீ ஏதாவது என் பேரை இழுத்து விட்டுறாத, என் குடும்பத்துல மான மரியாதை போயிடும், சாவர காலத்துல ஏதோ நிம்மதியா இருந்துட்டு போறேங்கிறாரு. சோ ஒண்ணு. அடுத்தது, இவர் கூட இருந்த அந்த லேடி பேரு சுகுணா. ஓகே. ஓகே, மறந்துட்டாருல, நினைவுபடுத்தணும்ல. இதுல கீழே வந்து லாட்ஜ், ம். மேல வந்து சீட்டுக்கட்டு கிளப். ம். போலீஸ் அன்னைக்கு வந்து சீட்டுக்கட்டு கிளப்ல சூதாட்டம் நடக்குதுன்னா ரைடுக்கு வராங்க. ஓகே. இவங்க அவர் தேவையில்லாம மாட்டிக்கிறாங்க. இவர்களை கொண்டு போய் வைத்தது எங்க அப்படின்னா டவுன் ஹால் போலீஸ் ஸ்டேஷன், ஓகே. திருச்சியில. ம். இப்ப அங்கதான் அந்த கூட அரெஸ்ட் ஆனவர் தான் அந்த லேடி பேர் சொல்றாரு, போலீஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குவான்ல. இப்ப அந்த டீட்டெயில்ஸ் வாங்கினப்ப இவர் நாளைக்கு அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் இவரை சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு சொன்னேன்ல, அவருடைய பெயர் காட்டூர் ஜெயபால். அவர் அதிமுகவை சேர்ந்தவர். 87கள் வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தது, அதனால அவர் செல்வாக்கோட இருந்தாரு. அவரு போய் நாளைக்கு சின்ன பசங்க சபலத்தை ஏதோ பண்ணிட்டாங்க, கேச கீச போட்டு விட்டுறாங்க, நாளைக்கு வாழ்க்கை கெட்டு போயிடும் இவர் சொல்லிதான் கூப்பிட்டு வர்றாரு. இவர் சொல்ற மாதிரி விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டால் பெண்கள் மீது தான் நடவடிக்கை, ஆண்கள் மீது நடவடிக்கை கிடையாதுங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு இது என்ன நியாயம், தப்பு பண்ணாங்க 2 பேர் தானே, 2 பேர் மேலேயும் கேஸ் போடணும்னு சொல்லி அதற்கு உண்டான திருத்தங்கள் வந்து விட்டது. 89ல சம்பவம் நடந்துச்சுங்கிறேன். 87ல எம்ஜிஆர் இறந்துட்டாரு. அப்ப அந்த எம்ஜிஆர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சட்டம் வந்துருக்கும்ல, அப்ப நீ சம்பவத்துல மாட்டினப்ப அந்த சட்டம் வந்துருச்சு. உன் மேல கேஸ் போட்டதுல இருந்து காப்பாத்துறதுக்கு ஏடிஎம்கே காரர் வந்து உன்னை காப்பாத்துனதுனாலதான் இன்னைக்கு உன் மான மரியாதை தப்பிச்சுது. ஓகே, இவர் மறந்துட்டேன்னு சொன்னதுனாலதான் அவரை நினைவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மாட்டி விட்டு இல்ல, காப்பாத்தினவரு சாவி கொடுத்தவர் தான் சொன்னேனே தவிர கூட ரூம் போட்டவர் பேரை சொல்லல. இப்பயும் நானு கம்ப்ளீட்டா நான் பில்டிங் ஓனர் வரைக்கும் வெரிஃபை பண்ணிட்டேன். ஆனா 2000 வரைக்கும் பில்டிங் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு, லாட்ஜ் இயங்கிட்டு தானே இருந்துச்சு. 2000ல தான் வித்தோன்னே இடிச்சுட்டு 2001ல சென்னை சில்ஸ் கட்டினாங்கன்னுட்டான். ஸோ அது வரைக்கும் லாட்ஜ் இருந்ததுங்கிறத அந்த பில்டிங் ஓனரே உரிமையா சொல்றான். இதுல நான் ஏன் சென்னைன்னு நம்ம இழுத்துட்டோம்னா, லாட்ஜ் பேரை கரெக்டா சொல்லிட்டு இதை சொல்றப்ப ஒண்ணு இவர் ஓடுவாரு, ஏதோ உனக்கு ஒரு ரஃபா ஏதோ விஷயம் தெரியுதுன்னு ஓடுவான், இல்ல திரும்பி வந்தானா இப்படி லூஸ் டாக் பண்ணுவான். தெரியும், இப்ப தான் வாயாலே எல்லாத்தையும் வளரிட்டல்ல, மாட்டிக்கிட்டியா. வாங்கியாச்சு. வேலுச்சாமியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நாளைக்கு அவர் இப்படி செய்யாத விஷயத்த நான் அப்படி சொல்லியிருந்தானா, ஆமா இவன் தான் கூட்டி கொடுத்தானா, இவன் தான் வந்து பார்த்தானா, இவனுக்கு என்ன தெரியும் பேசுற துணி உள்ள ஆளு இப்ப வந்துகிட்டு நாளைக்கு இதை வந்து கிளாரிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு பொம்பளை மேலதான் கேஸ், ஆம்பளை மேல கேஸ் கிடையாது. மாடர்ன் லாஜ் சென்னையில இல்ல திருச்சியில தான் இருக்கு. இப்படிலாம் நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்பே உன் பக்கத்து இருக்கக்கூடிய தவறை நீ உணர்கிறாயின்னு அர்த்தம். சரி, இதற்கு அப்பாற்பட்டு இவர் பெரிய இன்னமும் யோகித சிகாமணி மாதிரி பேசுறதுனால இன்னொரு தகவலும் சொல்றேன். 94ல, அதாவது இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, இவருடைய பிள்ளைங்க எல்லாம் பிறந்துருச்சு. அந்த சமயத்துல நாளைக்கு ஒரு லேடியோட நான் திருமணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி 3 வருஷம் கொடுத்தனம் நடத்துறாரு. ஓகே, திருமணம் ஆன பிறகு. ஆமா, இவருக்கு திருமணம் ஆயிருச்சு, மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு லேடியை பிடிச்சி நாளைக்கு நான் உங்களுக்கு மறுவாழ்வு தரேன். ஐ மீன் மறுவாழ்வுனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை மறுமணம் பண்ணிக்கிறேன், உன் கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்து அவங்க பணம் நகை பாத்திர பண்டம் எல்லாத்தையும் எடுத்து விற்கிற வரைக்கும் கூட இருந்துட்டு இதுக்கு மேல இதுகிட்ட ஒன்றும் ஆகாது பேராது அப்படின்னோன்னா அவங்கள கழட்டி விட்டுருக்காரு. இந்த பிரச்சனையை அவர் மறந்துட்டாருன்னா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நாளைக்கு தீர்த்து வச்சவர், சமரசம் பண்ணவர் ஒரு முன்னாள் ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனத்தில் இருந்தக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். இப்ப அவர் தனியா ஒரு பத்திரிகை சேனல் நடத்துறாரு. அவர் தான் பஞ்சாயத்து பண்ணதே. நாளைக்கு அதை மறந்துட்டாருன்னா சொல்லுங்க, நினைவுபடுத்துறதுக்கு அவரை வேணா கூப்பிடுவான், இல்ல அந்த லேடி கிட்ட வேணா பேசுவான். அதாவது நான் கேட்பது, கலைஞர் வந்து எத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், எப்படி ஆட்சி செய்தவர், தமிழினத்தின் தலைவர்னு பெயர் வாங்கினவர், சமூக பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு, நாளைக்கு எந்த அளவுக்கு ஒரு
தலைவர் மக்களுக்காக நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், உழைக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறவரை அவருடைய சாதனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே 3 பொண்டாட்டி வச்சிருக்கிறவரு அப்படின்னு பேசுற. எங்க அப்பா 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை, 76ல் 1 வருஷம் மிஸ்ஸால இருந்தவர், 30 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. 6வது முறையா நாளைக்கு தொடர்ச்சியா இருக்கிற நிலையில அவர் 45 வருடங்களுக்கு பிறகு தனிநபர் மசோதா நிறைவேற்றுறாரு, திருநங்கைகளுக்கு தனியா சட்டம் கொண்டுட்டு வராரு. இவ்வளவு சாதனைகளை விட்டுட்டு 5 தடவை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது வாங்கியிருக்கிறாரு, அதிக கேள்விகள் கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர்னு விருது வாங்கியிருக்கிறாரு. இவ்வளவையும் விட்டுட்டு உடனே சசிகலா புஷ்பா அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்குள்ளார பேசினாங்க, பழகினாங்க, ஏதோ பிரச்சனை, நாளைக்கு அவங்களுக்குள்ளார ஒரு கைகலப்பாச்சு, அது நாளைக்கு அவர்கள் சார்ந்த இருவருடைய அரசியல் கட்சியிலையும் அவர்கள் இருவருக்கும் இதனால் பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. சசிகலா புஷ்பா ஏன் அதிமுக தூக்கி எறியப்பட்டார், ஏன் நாளைக்கு திரும்பி உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி என்னை தாக்கிட்டாங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசி இன்ன வரைக்கும் பிஜேபிக்கு போய் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் பதவி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இந்த பிரச்சனைனாலதான், இந்த ஒரே சம்பவத்தினாலதான். இது நான் கேட்கறது ஒரு 100 நல்லதை சொல்லிட்டு ஒரு கரும்புள்ளிய வந்துட்டு நீ பெருசா பேசுற. கலைஞர் இவ்வளவு பெரிய சாதனைகளை விட்டுட்டு உடனே நாளைக்கு 3 பொண்டாட்டிங்கிற. இவ்வளவு விஷயம் சரி, உனக்கு ஏதாவது இந்த சாதனைகள்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுல ஒண்ணு கூட இல்ல. ஆனா நாளைக்கு இந்த கரும்புள்ளிகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இது ஃபுல்லா கருப்பு புள்ளியா வந்துகிட்டு இருக்குங்கிறப்ப இவருக்கு நாளைக்கு ஊர்ல இருக்க மற்றவர்களை குறை பேசுவதற்கு தகுதி இருக்குதா? இதுதான் என்னோட பிரைமரி கொஸ்டின். நீங்க நாளைக்கு காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, திமுக கூட கூட்டணி இருந்தா கட்சி விளங்காதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்காக நீங்க வெளியில குரல் கொடுக்குறீங்கன்னா அதற்கு உண்டான தலைமை பண்பை வளர்த்து கொண்டீர்களா? உங்கள் குரல் கேட்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அந்த கட்சியில் முக்கியமான இடத்தில் இருக்கிறீர்களா? இல்ல. இத்தனை வருஷம் நீ இருந்து என்ன செஞ்ச? எதுவும் செய்யல. தவேகாவுக்கு நீ போகணும்னு நினைக்கிறியா? அப்ப நீ போ. காங்கிரஸை கூட்டிட்டு போகணுங்கிற இடத்துல நீ இருக்கிறியா? அப்படின்னா இல்ல. தன்னை பொறுத்த வரைக்கும் தான் நினைத்து விட்டால் அவர்னால நாளைக்கு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற முடியும்னு நினைக்கிறார். ஓப்பனா சொல்லணும்னா அவருக்கு ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல பேசுறது இவர் இப்படிதான் பண்றாரு, 2 நாள் ஏதோ ரெகுலரா டேப்லெட் சாப்பிடணும் போல, அதை சாப்பிடலன்னா 3ஆவது நாள் இப்படிதான் கொஞ்சம் ஏதாவது கோளாறாயிருவாராம். அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னா கேட்க மாட்டாரு, தேவையில்லாம வாயை வச்சுட்டு போய் இப்படிதான் எங்கேயாவது பேசிட்டு வந்துட்டு இவரால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யறதில்ல, தேவையில்லாம இந்த மாதிரி பேசி நாளைக்கு எங்களையும் கஷ்டத்துல ஆழ்த்துறாருங்கிறது தான் அவங்களுடைய சொந்த மனைவியோட ஸ்டேட்மெண்ட். வெளியில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு எக்ஸ்ட்ராஜுரேட்டட் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா பேசுறோம் அப்படின்னா உடனே இப்ப இந்த பழனி மலை தெரியுமா, அங்க இருக்கிற முருகர் அவர் எப்படி அங்க வந்தாரு, அவங்க அப்பா என்னை கூப்பிட்டாரு. பேசுற மாதிரி இருக்கு. அது கட்டுக்கதை தான், ஆனா அந்த கற்பனை கதை, இது கட்டுக்கதை, இது கற்பனை கதை. கூப்பிட்டு நாளைக்கு என்னை முருகன் அங்க மேல உட்காரணுங்கன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுனாரு. நான் தான் கொண்டு போய் முருகன் அங்க உட்கார வச்சேன். மறுபடியும் இந்த படியெல்லாம் நாளைக்கு உருவாக்குனது யாருன்னு நினைக்கிறேன், மக்கள் போய் பார்க்கணும்ல, அதெல்லாம் நான் பண்ண வேலை. அப்ப முருகன் திடீர்னு என்னை கூப்பிட்டு எல்லாரும் வராங்க, வயசானவங்களால படியேறி வர முடியலன்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி இந்த ரோப்கார் ஐடியாவை கொடுத்ததை நான் தான். நித்யானந்தக்காவே டஃப் கொடுப்பாரு போல. இப்படி பேசுறப்ப அதான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் நாளைக்கு இந்த மாதிரியான கதைகள் தான். நாளைக்கு KN நேரு ராமஜெயம் இறந்த போது அப்படியே நான் குளநாடு அங்கி போய் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துருந்தான். யாரை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்காம இருக்க அவரு வேலுச்சாமியை பார்த்தவனை மட்டும் எந்திரிச்சு கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாரான். அப்படின்னு இதை அவர் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னப்போ நான் சொன்னேன், ஆனா இது ஏன்னா பொய்யங்கிறீங்க, அது உண்மையிலே நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும், எனக்கு நேரம் பத்தி நல்லா தெரியும், அதனால இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, போய் கட்டி பிடிச்சி நீ எல்லாம் உயிரோட இருக்கிறியா, என் தம்பி செத்து போயிட்டானேன்னு சத்தியமா நினைச்சிருப்பாரு. இது மாதிரிதான் சசிகலாவையும் சொல்லுவாராம். நடராஜன் செத்தப்ப சசிகலா இதே மாதிரி நல்லா குழஞ்சு போய் உட்காந்துருந்தாங்க, ஆனா நாளைக்கு நான் போனோன்னே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. நாளைக்கு சோனியா காந்தி இப்ப நேற்றுக்கு ஒரு சேனலுக்கு போன பையனை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது, இப்பதான் ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டு வைக்கிறேன், வந்திருந்தா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு காட்டியிருப்பேன் அப்படிங்கிறாராம். அந்த பையன் சொன்னானே உண்மையிலே லூசு தானே அப்படின்னு. ஆக்சுவலா அவரை நீங்க பேட்டி எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஆங்கிள்லயே நீங்க கொண்டுட்டு போகணும். குறுக்க கேள்வி கேட்டீங்க, இல்ல வேற ஏதாவது பேசுனீங்கன்னா எந்திரிச்சு கேமரா எடுத்துட்டு போ, நீ தேவையில்ல, நீ நாளைக்கு போ அப்படிங்குவாரு. ஏன் அப்படின்னா அந்த பைத்தியங்களை ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் பார்த்திருக்கீங்களா, அங்க பாரு பிளைட் போகுது அப்படின்னா அந்த டாக்டர் ஆமா அவங்க பிளைட் போகுது பாரு அப்படின்னாதான் அவன் நாளைக்கு உங்க பேச்ச கேட்பான், அப்பதான் அவன் மருந்து சாப்பிடுவான். இங்க பாரு ட்ரெயின் போகுது அப்படின்னா வா என் பின்னாடி ட்ரெயின் போகலாம் அப்படின்னு நம்மளே பிடிச்சிக்கிட்டாதான் அவன் இருப்பான். அது மாதிரி இந்த பைத்தியத்துக்கு கூட டிராவல் பண்றது அது போக்கிலேயே போனங்கிற மாதிரி வேலுச்சாமியை பேட்டி எடுக்க போற எல்லா ஆங்கரும்
நாளைக்கு அவரு ஜானர்ல போனாதான் வருது. அவர் சுபாவம் வெளிப்படுத்தல, அந்த கேரக்டர் அதுதாங்கிறப்ப இவர் நாளைக்கு என் குடும்பத்துல பத்தி அதான் சொல்றேன்ல, பர்சனல் அட்டாக். நீ ஏன் இறங்குற? நீ இறங்க நானும் இன்னும் மோசமா இறங்குவேன். எங்களை பேசுறாரு, இப்ப உங்க அம்மா எப்படி பழகினாங்க தெரியுமா, உங்க அப்பா எப்படி வந்தாரு தெரியுமா, அவங்களுக்குள்ளார எப்படி பழக்கமாச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளும் பண்றது சரியா இருக்குமா? அது சில பேர் அப்படி பண்றப்ப நம்ம, அதாவது உங்களுக்கு ஒழுக்கமாக இருந்த ஊரில் இருப்பவர்களே ஒழுக்கம் குறைவுன்னு பேசினா பரவாயில்ல. உங்களுக்கு ஒழுக்கங்கிறதுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதப்ப நீங்க மத்தவங்களை பத்தி ஏன் பேசுறீங்க? இப்ப நாளைக்கு நான் கேட்கறது, விபச்சாரி கிட்ட போனதும் இன்னொரு பொம்பளை கிட்ட நாளைக்கு போய் நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அது பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்ததும் ஒன்னா, நாளைக்கு எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுறது ஒண்ணா? நான் கேட்கறேன், எங்க அப்பா அம்மா கிட்ட ஒன்றும் பெருசா இல்ல. எங்க அப்பா நாளைக்கு எங்க பாட்டி அந்த காலத்துல என்ன சொத்து கொடுத்தாங்க, உங்க அப்பா கிட்ட இப்ப என்ன சொத்து இருக்குது அப்படின்னா, நான் சொல்றேன், எங்க பாட்டி அந்த காலத்துல 3 ஏக்கர் வச்சிருந்தாங்க, இப்ப எங்க அப்பா 40-50 ஏக்கர் வச்சிருக்காங்க. அம்பானி நாளைக்கு 10,000 கோடி 2 மகனுக்கும் பிரிச்சு கொடுத்தாரு, இப்ப ஆளுக்கு 1 லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்கான். அது நாளைக்கு திறமை தானே. நான் கேட்கறது, எங்க அப்பா நாளைக்கு 3 மாசத்துலயே, அவர் பிறந்த 3 மாசத்துலயே அவங்க அப்பா இருந்துட்டாரு, தாத்தா. அவர் பார்த்ததே கிடையாது அவர் முகத்தை. எங்க அப்பைக்கு அப்ப 29 வயசு, அவங்க விதவையானப்ப. அவங்க எந்த திருமணமும் பண்ணிக்கல, மறுமணமும் பண்ணிக்கல. இந்த பிள்ளைங்களுக்காகவே உயிர் வாழ்ந்து இன்னைக்கு இந்த நிலையில கொண்டாந்து அவங்கள நிப்பாட்டி இருக்காங்கிறப்ப நீ நாளைக்கு அவங்கள டச் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கடுப்பு வருமா வராதா? 3 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. அந்த காலத்துல 3 ஏக்கருங்கிறதே பெரிய விஷயம் தாங்க. இவர் சொல்றாரு 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன கொடுத்தாரு அதே சொத்து தான் இப்ப நான் வச்சிருக்கேன்னா, அப்ப உனக்கு துப்பு இல்ல சம்பாதிக்கிறதுக்கு? நாளைக்கு இருந்துச்சு, அவர் பண்ணிக்கிட்டாரு. இத்தனை வருஷம் அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இத்தனை MP கொடுத்தீங்கன்னா அந்த தகுதி இருக்கிறனாலதான் அவர் வாங்குறாரு. உனக்கு தகுதி இல்லங்கிறனாலதான் உனக்கு கிடைக்காம இருக்குது. இல்ல அதுவுமே காந்தி கூட கம்பேர் பண்ணி, காந்தி என்ன பதவியில இதை விட கேவலம் இருக்குதா? அதை விட காந்தி கேவலம் இருக்குதா? காங்கிரஸ் கட்சியில இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நான் தான் காங்கிரஸ்ங்கிறாரு. பைத்தியம் தானே அது. இந்த வார்த்தை அதுதான், பைத்தியம் தான் பேசும். வார்டு மெம்பரா கூட இல்லைன்னு நான் சொன்னேன்ட்டு காந்தி கூட தான் வார்டு மெம்பரா இல்ல அப்படிங்கிறாரு. காந்தி வார்டு மெம்பரா, அவர் அரசியல் கட்சி இருந்தாரா? அப்ப அமைப்புகள்ல இருந்தாரா? சுதந்திரத்துக்கு போராடினதுக்கு இருந்தவன் நாளைக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டு உங்க குடும்பம் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் ஆண்டாண்டுக்கு பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல. இந்த காலத்துல நீ ஏன் இல்லைன்னா அதை பேசுறதுக்கு இல்ல. உங்க அம்மா என்ன பண்ணாங்க? எங்க அப்பா MABL படிச்சிருந்தாரு. இன்னைக்கும் பாராளுமன்றத்துல பேசுறப்ப இவரை மாதிரி இங்கிலீஷ் பேச முடியுமான்னு சொல்ற மாதிரி அவருக்கு எப்பயுமே அந்த ஃப்ளூவன்சி பயங்கரமா இருக்கும். புது வார்த்தைகள் பயன்படுத்துவார். அவர் சில விஷயங்கள் பேசுறப்பே நம்மளே நாளைக்கு, நான் உண்மையிலே அப்பெல்லாம் தெசாரஸ் தான், இப்பெல்லாம் போனு ChatGPT, அப்பெல்லாம் நாளைக்கு இந்த புது வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா தெசாரஸ். கூகுள் கூட அந்த அளவுக்கு கிடையாது. அதாவது டிக்ஷனரியில இருக்கக்கூடிய வார்த்தையோட மறு வார்த்தைகள். இப்ப அதுக்கு உண்டான லவ் அப்படின்னா லவ்வுக்கு உண்டான வேற என்னென்ன அஃபெக்ஷன், அது மாதிரி மறு வார்த்தைகள். அதுக்கே ஒரு 20-30 வார்த்தைகள் அந்த புக்ல தெசாரஸ் மாதிரி இருக்கும், ஆக்ஸ்போர்ட்ல வரும். இவர் பேசுற வார்த்தையோட அர்த்தத்தை அதுலதான் கண்டுபிடிப்பான். இந்த அளவுக்கு ஒரு ஆங்கில புலமை உள்ளவர் தன்னுடைய புலமையை பிரபலப்படுத்தணும், மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக. எப்ப தெரியும்? அது அந்த ஏரியால நீங்க எல்லாத்திட்டையும் பேசினா தெரியுங்கிறதுனால டியூஷன் எடுத்தாரு ஆரம்ப காலத்துல. அது வருமானத்துக்குங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவருடைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அது தெரியணுங்கிறதுக்கு எடுத்தாரு. எங்க அம்மா அங்க டியூஷன் படிக்க வந்தாங்க, 2 பேருக்கும் லவ் பண்ணாங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ், கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதானே, யோகிதமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாளைக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரு பையன், 3 பேரு. கல்யாணம் பண்ணா அம்மா தவறிட்டாங்க. இன்னும் அவர் நாளைக்கு நான் எங்களுக்காக இருக்கிறாரு. இப்ப இந்த குடும்பத்துல என்ன ஒழுக்கக்கேடானுச்சுன்னு இந்த பையன் எங்க குடும்பத்தை பத்தி பேசலாம். இது எவ்வளவுதானே பிரைமரி ஃபேக்டர். நீங்க நாளைக்கு கேட்ட உடனே டாடா பிர்லா குடும்பத்துக்கே கடன் கொடுத்தவங்கன்னா அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நான் கேட்டதும் உன் ஒழுக்கத்தை பத்தி. நான் இந்த மாதிரி மன்னர் வம்சம், நான் கோடியா கொளிச்சேன், என்கிட்ட காசு கொட்டி கிடக்கணும்னா நான் எங்கேயாவது பேசினேன்னா? இது தேவையில்லாத விமர்சனம். நான் கேட்டது, இப்ப நீங்க மத்தவங்களை பேசுறீங்களே, சரி உன் வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு விசாரிச்சா திமுகவை திட்டுற, திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அவ்வளவு தூரம் பேசுற நீனு. ஆனா கனிமொழி கிட்ட MP சீட்டு வாங்கி தரேன்னு இது வரைக்கும் 3 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறேன். MLA வாங்கி தரேன், MP வாங்கி தரேன்னு. எதுல காசு ஓடுதுங்கிறதுக்கு சொல்றேன். இது ப்ரீவியஸா நடந்தது. ரீசெண்டா என்ன தெரியுமா பண்றாரு? SAC இவர்கிட்ட போன் பண்ணி, விஜயோட ஆமா வேலுச்சாமி உன்னால மட்டும்தான் முடியும், நீ எப்படியா காங்கிரஸை பிரிச்சு கூட்டு என் கூட சேர்த்துரு அப்படின்னு SAC சொன்னாரு. அடுத்து விஜய் எனக்கு போன் பண்ணாரு, அப்பா உங்களை நம்பிதான்ப்பா இருக்கிறேன், உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டேன், நீங்க அதை கரெக்டா செஞ்சிருங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அடுத்தது முதலமைச்சர் நான் தான், எனக்கு கீழே அடுத்த அமைச்சர் நீங்க தான் அப்படின்னு விஜய் சொன்னாருன்னு. நடுவுலயே நீங்க பாருங்க, ஒரு 2-3 இன்டர்வியூல ஏதோ ஆங்கர் ஏத்து கேள்வி கேட்கறாங்க, நாளைக்கு ஒரு அமைச்சராக போறவன்ட்டு நீ இப்படியா பேசுவ அப்படிங்கிறாரு. அந்த பைத்தியம் அதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அது பிரபஞ்சத்துல வாழுது. இல்ல முருகரோட அப்பாவே போன் பண்ணும்போது விஜயோட அப்பா போன் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். அத பேசிட்டு இப்ப இவரை
நாளைக்கு அவர் கொண்டு போய் சேர்த்துடுவேன், இவரை நாளைக்கு முதலமைச்சர் ஆக்கிடுவேன் அப்படின்னு இப்படி ஊர் முழுக்க இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு பில்டப் கொடுத்துட்டு, அதையும் சொல்றேன். பெரம்பலூர்ல ராஜேஷ்னு ஒரு பையன், அப்புறம் திண்டுக்கல்ல ஒரு பாய், இது மாதிரி ஒரு 3 பேர்கிட்ட விஜய் கிட்ட சொல்லி எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன், 4 ஆள்கிட்ட 10-20 லட்சம் வாங்கியிருக்காரு. இல்ல காங்கிரஸ்க்கும் தாவேக்காவுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சம்பந்தம்? இவர் எப்படி வாங்க முடியும் விஜய் கிட்ட? அதாவது காங்கிரஸை கொண்டுட்டு வந்து கயிறு கட்டி இழுத்துட்டுவான்னு சொல்லி SC இவர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாராம். விஜய் இவர் கொண்டாந்து சேர்த்துருவாருன்னு இவரை நம்புறாராம். காங்கிரஸ் வந்துட்டா உங்களுக்கு அமைச்சர வேலை இடம் கொடுக்கறதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் அமைச்சர்ன்ட்டாராம் அப்படின்னு இந்த பைத்தியம் ஊர் முழுக்க சொல்லிட்டு, நான் சொன்னா விஜய் கேட்பாரு, நான் சொன்னா SC கேட்பாரு, அதனால நீ பணம் கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அது வாய் இப்படி பேசுறப்ப இத ஊடக வெளிச்சங்கள் படுது, நாளைக்கு நீங்க வெளிப்படையா பேசுறீங்கிறப்ப காசு வருது அப்படிங்கறதுனால தானே, வேற என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை பாக்குற. அப்படி எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தான் தங்குவாருன்னு நான் சொல்லி நல்லா சும்மா பாவப்பட்டு கிடப்பாருன்னு இப்ப எல்லா எம்எல்ஏக்களும் நாளைக்கு இவர் திமுக திட்டுறதுனால நம்ம ரூம்ல படுத்துக்கிட்டு இவன் போய் எங்கேயா இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தா நம்ம தான் எல்லாம் அவனுக்கு ஏதோ ஐடியா கொடுக்குறாங்க வாங்கி, அதனால எல்லா எம்எல்ஏவும் என் ரூம்ல இருக்காதான்டாம் போல. இப்ப என்ன பண்றான், இந்த திண்டுக்கல்ல பாய் ஒருத்தர் சொல்றேன்ல, இந்த பணம் வாங்கி தரேன் தாவேகால சீட் வாங்கி, அவர் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி சாலிகிராமத்துல. அங்கதான் இவர் போய் தங்குறாரு, அங்கதான் படுத்துக்கிறாரு. இப்ப அந்த வீடியோக்கள்லாம் கொடுக்கறது எல்லாமே அந்த கேபின்ல தான், வெளியில எங்கேயுமே வரதில்ல. திமுக அவனாவது அடிச்சு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சேனலுக்கு இப்ப என்னைய மாதிரி சேனல்களுக்கு நேரா வர சொல்லுங்க, நீ வந்து எடுத்துக்கணும். அது வெளியில அது எத்தனை மணிக்கு என்ன ஏது எல்லாம் ரகசிய கான்டாக்ட் தான். அந்த இடத்துல நாளைக்கு நீங்க வந்து ஏன் அங்க புலங்குறீங்க அப்படின்னா, அவரை நாளைக்கு உனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன், நீ ஏமாத்தி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு பொழப்பா? அதாவது எக்ஸ்ட்ராஷன், முதல்ல பணம் பிடுங்குறீங்க, வழிப்பறி. அடுத்தது வந்து பொம்பளை வாழ்க்கையை கெடுக்குறீங்க, வாழ்க்கை தரேன்னு விபச்சாரத்துல நாளைக்கு சம்மந்தப்படுறீங்க. அரசியல் கட்சியில 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல, ₹1 காசு சம்பாதிக்கிறேன்னு வாயால சொல்ல ஒரு வார்டு மெம்பர் கூட ஆனதுல நீயா சொல்ற சாதனை எழுதுனதுக்கு இங்க அப்படின்னா என்ன நெக்ஸ்ட்? வடிவேல் சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்ட்டு, அதாவது அதான் நெக்ஸ்ட்ன்னுப்பா அடுத்தது வாங்குற மாதிரி இங்க எதுவுமே இல்லாதப்ப நீ நாளைக்கு திமுகவை குறை சொல்வதற்கும் மற்ற கட்சிகள் தலைவரை பேசுறதுக்கும் இப்ப அதான் சொல்றேன்ல, பொலிட்டிக்கல் பிளே பண்றாரு. இப்ப எங்க அப்பா வந்து நாடார் இவரு காமராஜர் வந்து கலைஞர் வந்து முதலமைச்சரா இருக்கப்ப நான் காமராஜருக்கு எல்லா அரசு விடுதிகள்லயும் குளிர்சாதன பெட்டி போட்டு கொடுத்தாருன்னாரு. இது ஆக்சுவலா 93லயே நெஞ்சுக்கு நீதியில கலைஞர் எழுதியிருக்கிறாரு, பல மேடைகள்ல கலைஞரே பேசியிருக்கிறாரு. ஏன் அதுக்கப்புறம் 93க்கு அப்புறம் எவனுமே காங்கிரஸ்காரன் உப்பு போட்டு சாப்பிடல, இல்ல வேலுசாமிக்கு சூடு சொன்ன வராம போயிருச்சா? ஆனா ஏன் இப்ப அது பொலிட்டிசைஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஆள் பண்ற வேலை. எப்பயுமே இந்த அரசியல்வாதிகள் ஒருத்தருடைய நிம்மதியை கெடுக்கணும், இல்ல ஒரு அரசியல் கட்சியை சரிவுக்கு ஏற்படுத்தணும்னா முதல்ல கை வைக்கிறது ஜாதி கலவரம். இப்ப இந்த ஜாதி கலவரத்தை காமராஜர் எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு தலைவர். ஆனா இவங்க நாளைக்கு அவரை நாடார் ஐடென்டிட்டிக்குள்ளார ஒரு கேஜ் பண்றாங்க. ரெட்டியார் சங்க மாநாட்டுல திருச்சி வேலுசாமி, KN நேரு, KKSR ராமச்சந்திரன், ராமசீனிவாசன், பிஜேபி எல்லாரும் ஏறி பேசுறப்ப என்ன சொல்றாங்க, நாளைக்கு நான் மந்திரியா இருக்கிறப்ப, நான் அதிகாரத்துல இருக்கிறப்ப என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், வந்து நானும் ரெட்டியார்னு சொன்னா போதும், உனக்கு நான் கவர்மெண்ட் வேலை போட்டு தரேன். அதாவது இந்த அளவுக்கு உடம்பு முழுக்க ஜாதி வெறி ஏறியவர்களுக்கு இப்ப நான் உண்மையிலேயே எனக்கு அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா, நான் இப்ப நெறியாளராக உட்கார்றவங்களே கேமரா ஷூட்டுக்கு முன்னாடி நீ என்ன ஆளுமான்னு கேட்பேன். எனக்கு அது எந்த இடத்துலயுமே நான் யாரு எத்தனை வருஷம் என்னை சுத்தி இருந்தாலும் நான் ஏன் அதை கேட்கறது இல்லைன்னா, ஏன்னா எனக்கு அந்த நான் தான் பெருசு அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இவர்களுக்கு இந்த ஜாதி உணர்வு அதிகமாக இருக்கிறப்ப எல்லாத்தையுமே ஜாதிக்காரனா பார்க்க முடியும். இப்ப ஒரு ஆங்கர் பையன் போயிருக்கா, அப்படி அவர் ஏதோ கொஞ்சம் மண்டக கேள்வி கேட்டோன்னா கேமரா கட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ என்ன ஆளுங்க அப்படின்னாராம். அவர் வந்து ஏன் என்ன இல்ல நீங்க ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான ஜாதியில எதுவும் பிறந்திருக்கியா, இல்ல எந்த ஊருன்னு சொல்லணும்னா அந்த ஊர் பேர் சொன்னோன்னா இவர் இந்த ஜாதியை ஸ்மெல் பண்ணிட்டு அவன் தானே அப்படின்னு, அவன் தானே நீனே அப்படின்னோன்னா அவன் சிரிச்சான் போல. சிரிச்சதுக்கு பாத்தியா உன் ஜாதி புத்திய காட்டிட்டல்ல அப்படின்னாராம், குறுக்க கேள்வி கேட்டதுக்கு. இப்ப இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவரு இதை ஏன் பொலிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னா, எப்பயுமே சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிளாஸ் எப்பயுமே நாடார் தேவர்மா இருக்கும், தேவருக்கும் நாடார் கம்யூனிட்டிக்கும் தான் இருக்கும். தலித் பாலிடிக்ஸ், SC பாலிடிக்ஸ் எப்பயாவது சில சமயங்கள வறுமையா போகுமே தவிர, ஆமா இங்க மேக்சிமம் நாடாரு குலத்தவர் தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாருக்கு வந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 3 அமைச்சர்கள் இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், மனோ தங்கராஜ்னு. கனிமொழி அவர்களை இன்னும் நாடார் சமூகத்தோடைய முகமா மாத்தி அந்த பெல்ட்ல நாளைக்கு பவர் பாலிடிக்ஸ் பண்ண விடுறாங்க. உங்க கம்யூனிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு மறுபடியும் நாளைக்கு
முக்தார் மாதிரி ஒரு ஊடகவியலாளர் நான் காமராஜரை பத்தி பேசுறாங்கன்னு அவங்க உருவம் எடுத்து திமுகவுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்புறீங்க. முக்தார் பேசுனதுமே அர்ஜுன் சம்பத் பேசுனதை தான் பேசுறாரே தவிர அர்ஜுன் சம்பத்தை எதிர்க்க மாட்டேங்குது அந்த சமூகம். இதே கலைஞர் பேசினாரு, அதெல்லாம் இவ்வளவு நாள் விட்டுட்டு திருச்சி சிவா மேல போயிருங்க. ஏன் அப்படின்னா தேவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய திருச்சி சிவா நாடார் சமூக காமராஜரை இழிவுபடுத்திட்டாரு. ஆனால் திமுக நாளைக்கு அவர் தேவருங்கிறதுனால அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இதே முக்தார் திமுகவோட எடுப்பா இருக்கிறாரு, அதனால நாளைக்கு அவருக்கு நாடார அடிக்கிறாரு. ஆனா இதே திமுக அவர் முஸ்லீம்னு அவருக்கு நாளைக்கு வச்சுக்குது, முஸ்லீம்காரா நாடார அடிக்கிறான். இப்படி கம்யூனல் பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி விட்டு நாடார்களை கலவரம் உண்டு பண்ணி இப்ப எல்லா அமைப்பினர்களும் திமுகவுக்கு நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு கிளப்பி விடுறது. அவ்வளவும் யார் பண்ற வேலை? இந்த பைத்தியம் பண்ற வேலை. இது பைத்தியம் தான். ஆனா இந்த ஜாதி கலவங்க நாகராஜ சோழன் எம்ஏ படத்துல இந்த சத்யராஜ் தன்னோட தேர்தலில் சீட்டை தக்க வச்சுக்கணும், அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறப்ப அவன் ஃபர்ஸ்ட் பண்றது கம்யூனல் பாலிடிக்ஸ். நான் கேட்கறதே இப்ப ஏசி மாட்டினா என்ன தப்பு? எங்க அப்பா சொல்றதோ கலைஞர் காமராஜருக்கு சொல்றதோ உனக்கு நான் இதை வாங்கி கொடுத்தேன்னு அவன் தற்பெருமையா தன்னை காட்டிக்கிறதுக்கு இல்ல. எவ்வளவு முரண்பாடு உள்ள கருத்துக்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களா இருக்கும்போது அவருக்கு ஒண்ணுங்கிறப்ப நான் போய் நின்னேன், அவருக்காக செஞ்சேங்கிறதான பெருந்தன்மையான விஷயத்தை புகழாரம் கொடுக்குறாங்க. காமராஜர் ஒன்றும் பெரிய எளிய தலைவர் கிடையாது. ஆடம்பர வாகனங்கள் பயன்படுத்தி இருக்கிறாரு, ஆடம்பர பங்களால தான் தங்கி இருந்திருக்கிறாரு. நீங்க ஏன் நாளைக்கு நல்ல தலைவருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, ஆனால் எளிமையான தலைவர்னு காட்டினாதான் நல்ல தலைவர்னு நீங்க ஏன் நினைச்சுக்கிறீங்க? நல்லது வேற எளிமை வேற இல்ல. நீங்க இப்ப காமராஜரோட டேக்லைன் அப்படியே அழிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல இது, அதனால அவங்க கொந்தளிச்சிருப்பாங்க. என்ன அழிக்கிறாங்க எனக்கு புரியல. அதாவது பாண்டிச்சேரியில ஒரு சிஎம் இருக்கிறாரு, அவர் சைக்கிள்ல வருவாரு, ஜிப்பா போட்டுக்குவாரு, எளிமையானவங்க பாதி பாண்டிச்சேரியை வளைச்சு போட்டு வச்சிருக்காரு. அதுக்குன்னு எளிமைக்கு நல்லதுன்னு ஆட்சி ஆயிடுச்சா? காமராஜரை பொறுத்த வரைக்கும் இங்க யாருக்கும் பெரிய அலிகேஷன் ஃபேக்டர் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய தூய ஆட்சி கொடுத்தவர் அவரை களங்கப்படுத்தலாமா அப்படிங்கிறவர் மக்களால் தோற்கடிக்கப்படலையா? அப்ப அந்த மக்கள் நாளைக்கு அந்த தூயமான விஷயத்தை ஏன் உணரவில்லை? இன்னைக்கு நீங்க அந்த வரலாறுகளை பூசி மறைப்பதற்காக காமராஜரை தூயவர்னு காட்டுறதுக்காக கலைஞர் பேசுனதை பொய்யன்னு எப்படி நாளைக்கு ஸ்டாலினோ திமுகவோ திருச்சி சிவாவோ சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவ்வளவுதானே லாஜிக்கு. இதை உடனே ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸா கிரியேட் பண்ணி விட்டு நாளைக்கு அவங்கள கிளப்பி விட்டு நாளைக்கு திமுகவுக்கு எதிராக திசை திருப்பறதுக்கு வேணும்னே இந்த ஆள் பண்ற வேலை. நாளைக்கு எல்லாமே நாளைக்கு காங்கிரஸை பிரிச்சு நாளைக்கு திமுக. நான் கேட்டது மேடம், பொலிட்டிக்கலி என்ன காங்கிரஸ் குரோத் இருக்கு தமிழ்நாட்டில்? என்னவா இருக்கிறீங்க? கடந்த காலங்களில் திமுகனாலதான் சர்வைவ் ஆயிருக்கிறீங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தினால என்ன நாளைக்கு திமுகவுக்கு பலன் கிடைச்சது? தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடிஞ்சது? 14 கால ஆட்சியில ஏன் நாளைக்கு உங்களால வர முடியல? உங்களோட இயலாமைகள் எந்த வகையில் இருக்குது? இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது நியாயமா? வேலுசாமி இது வரைக்கும் எந்த அதிகார பதவியில இருக்காரு? காங்கிரஸ் கருத்து கேட்பு கூட்டத்தில் கூப்பிடுற அளவுக்கு தகுதி இருக்கா? இவ்வளவுதானே நான் கேட்டது. அவ்வளவுதானே ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. துக்ளக் மேடையில நீங்க ஏறினீங்க அப்படிங்கறதானே என் கேள்வி. RSS காக நாளைக்கு மேடையில நீங்க போனது கரெக்ட்னா என்னைய சொல்றாரு. ஏன் இதே திருச்சி சூர்யா நாளைக்கு அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குவேன்னு RSSக்கு குரல் கொடுக்கலையான்னா? ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், பிஜேபிக்குள்ளார இருக்கிற எல்லாரும் RSS சித்தாந்தத்தை பின்பற்றினால்தான் பிஜேபிக்கு வரணும்னு சட்டம் இல்லை ஒண்ணு. நான் அந்த சமயத்திலேயே மதிமுகவுக்கு பேட்டி கொடுத்திருக்கேன். எந்த இடத்துலயும் RSS வாழ்க, RSS முன்மொழிஞ்சோ இல்ல சவார்கரை புகழ்ந்தோ நான் எந்த இடத்துலயும் மானங்கிட்ட போய் பேசுனது கிடையாது. அண்ணாமலை இப்ப திமுக இருக்கவங்க தீகா கொள்கையை பின்பற்றணும்னு இருக்கா? அவ்வளவுதான் லாஜிக். நீங்க அங்க நான் இருந்தப்ப பிஜேபியில இருக்கிறப்ப என்னோட தலைவரை வாழ்க முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லணும், திமுகவை அகற்றுவேன்னு சொல்லணும். அப்பதானே அந்த இருக்கிற கட்சிக்கு உரிய மரியாதையை கொடுக்குறான்னு அர்த்தம். நீ கூட்டணிக்குள்ளாரியா இருந்துகிட்டு நீ நாளைக்கு சேத்தவாரி அடிக்கிறதுக்கும் ஆகாதவன் எதிரி கூடாரத்துக்கு போனதுக்கும் நான் பேசுனதுக்கும் வித்தியாசம் இல்லையா? RSS மேடை இப்ப குருமூர்த்தி பிஜேபி காரர்ல, அவர் பக்கம் RSS காரரு. அங்க இருக்கிற இடத்துல நீ போய் ஏன்பா ஏறின அப்படின்னா, கலைஞர் நாளைக்கு RSS சமூக நீதி இயக்கம்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, எந்த குடும்பம் நாளைக்கு RSS பலியானது? நீங்க சொல்ற காந்தி தானே உங்களோட பரம்பரை ஐடென்டிட்டி, நீங்க அதானே சொல்றீங்க. அப்ப கோட்சேவை ஏத்துக்கலாமா? கை கோத்துக்கலாமா? RSS பண்ணதை மறந்துடுறீங்களா? கலைஞர் குடும்பத்துல யாரும் RSS காவு கொடுக்கலையே. இல்ல RSSனால திமுகவுக்கு என்ன பெரிய பின்னாடி ஏதோ பிரச்சனையாச்சா? எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போச்சு, உங்க குடும்பத்துல ஒரு தாலி இறங்குச்சுன்னு 1.5 கோடி பேர் தாலி எடுத்தீங்கல்ல, ஒரு இனத்தையே அழிச்சிங்கல்ல. அதெல்லாம் நாளைக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? நாளைக்கு காந்தியை கொண்ட கோட்சே அமைப்புல நாளைக்கு நீ போய் ஏறிக்கிட்டே திமுக விமர்சனம் பண்றனா, அப்ப உன் தலைமைக்கும் நீ விசுவாசமா இல்லைன்னு தானே அர்த்தம். கலைஞர் நாளைக்கு சொன்னாரு, கலைஞருக்கு என்ன நஷ்டம் RSSனால? ஆனா நாளைக்கு உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல. ஒரு தாலி இருந்ததுக்கு அவ இனத்தை அழிச்சவங்க இன்னைக்கு உனக்கு RSS காரன் திரும்பி நண்பன் ஆயிட்டானா? இதானே என் கேள்வி. அதற்கு உண்டான பதிலை கூறுவதற்கு தயாராக இல்லை.
இன்னும் பல ரகசியங்கள் அவர்கிட்ட இருக்குது. நாளைக்கு திரும்பி அவர் மேலும் மேலும் தனிநபர் தாக்குதல்கள் வைக்கிறப்ப அவரை பத்தின விமர்சனங்கள் தொடர்ந்து நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். தாவேக்காவோட 3வது ஆண்டு தொடக்க விழா ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. நேற்று பிப்ரவரி 2ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 2 ஆண்டுகள் முடிஞ்ச 2 ஆண்டுகளோட தாவேக்காவோட சாதனைகளை எப்படி பாக்குறீங்க? சாதனைகள்னு நீங்க எதை சொல்றீங்க? 2 ஆண்டு முடிச்சதே ஒரு சாதனை. அதான் 3வது ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறதே பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும் போல. அதாவது சாதனைங்கிறது நீங்க ஆண்டு துவக்க விழாவா இல்ல இந்த ஆண்டுல எத்தனை விஷயங்கள்ல மக்களுக்காக நின்னோம், இல்ல என்ன சாதனைகளை திரும்பி மக்கள் உரிமையை மீட்டு கொடுத்தோம்னு யோசிக்கிறதுல தான் இருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்ச 3வது ஆண்டுங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக வெளியில வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த கஸ்டோடியல் டெத்ல வந்தாரு, அடுத்தது அப்புறம் இந்த ஏர்போர்ட் விஷயத்துக்கு வந்தாரு, 2க்கு தான் வந்தாரு, வேற எங்க வந்தாரு? 3வது கூட இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து இப்ப கட்சி ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்தாரு தவிர அப்ப கூட இவர் வரல. வந்ததே இந்த 2 ஆண்டுல இது 2 தடவை மட்டும்தான் வெளில வந்திருக்காரு. இல்ல அது வீட்டுக்கு அழைச்சிருந்தா இவரு வெளில வந்ததா கணக்கு இல்ல. இவர் வெளியில வந்தது எனக்கு தெரிஞ்சது 2 தான். உங்களுக்கு வேற ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு அப்பாற்பட்டு கட்சி கொடி கொள்கையை அறிவிச்சார் ஒரு தடவை, 2 மாநாடு போட்டிருக்காரு, அது 2. அப்புறம் இப்ப நான் சொன்ன 2 தடவை மக்கள் பிரச்சனைக்கு வெளில வந்திருக்காரு, 5. அதுக்கப்புறம் 3 வாரம் சனிக்கிழமை வெளில வந்தாரு, கரூர்ல 3வது வாரத்துல பிரச்சனை ஆயிருச்சு, அது ஒரு 8. அப்புறம் ஈரோடுல ஒரு அதெல்லாம் வெளில வந்தாரு, 9. வேற என்ன எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கா? இவ்வளவுதான். இந்த செயற்குழு கூட்டம் போட்டாரு, அடுத்தது பூத் கமிட்டி போட்டாரு, இதெல்லாம் கட்சி வேலை. மக்களுக்காக செஞ்சதா வர அதிகபட்சமா வச்சுக்கோங்க. எல்லாம் இப்ப 10 தடவை தான் இவர் இந்த 2 வருஷத்துல வெளிலையா வந்திருக்கிறாரு. மக்கள் உரிமைகளுக்காக நின்னது இந்த 2 வருஷத்துல. நீங்க 3வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற நீங்க இது வரைக்கும் 2 தடவை தான் பிரச்சனைக்கு வந்திருக்கிறீங்க. இதே அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவர், நீங்க ஏர்போர்ட் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு வந்தப்பயே நீ மாத்தி வையின்னு சொல்ற ஊர்ல வந்து உன் ஸ்கூல் இருக்குது, அதனால அங்க வேலை ஏறும், நீ நாளைக்கு இந்த வேலை பாக்குற, இந்த ஸ்கூல் வந்து நாளைக்கு உங்க ட்ரஸ்ட்ல தான் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்ல நீயும் உங்க அப்பாலாம் இருக்கிறீங்கன்னு ஆதாரத்தை எடுத்து வெளில விட்டாரு. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்களே, உன் ஸ்கூல்ல நீ நாளைக்கு 3 லாங்குவேஜ் சொல்லி தரேன்னாரு. மற்றது எதுக்குமே இதுக்கெல்லாம் பதிலே வரல விஜய் கிட்ட இருந்து. அதாவது ஆன்சர் ஷீட் கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் எழுதணுமா இல்ல அதே கொஸ்டினை திரும்பி எழுதணுமா? ஆனா இவர் என்ன செய்யறாரு, உன் மீது வர விமர்சனத்துக்கெல்லாம் உன் நடவடிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் வெறும் அந்த விமர்சனங்களை தானே தான் வாயால மேடையில சொல்லிட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாரு. என்ன தற்கொலைங்கிறாங்க, என்ன நாளைக்கு கூத்தாடிங்கிறாங்க, என்ன நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க, வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்கிறாங்க, பிரச்சனைக்கு பேச மாட்டேங்கிறாங்கிறாங்க, நாளைக்கு என்னைய வந்து வர கூட்டம்லாம் நாளைக்கு ஓட்டா மாறாதுங்கிறாங்க. இதெல்லாம் விமர்சனங்கள். நீங்கள் உங்கள் செயலில் மாற்ற வேண்டியது அதை தானே செய்யணும். அதை விட்டுட்டு நீங்க வெறும் அந்த விமர்சனங்களை மட்டுமே நாளைக்கு மேடையில சொன்னா இதெல்லாம் முடிஞ்சிருமா? முதல்ல ஒரு பஞ்ச் டைலாக் பேசுறப்ப அதுல லாஜிக் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தற்கொலைன்னு பேசுறாங்க அப்படின்னா நாளைக்கு நாங்க வந்து ஆச்சரியக்குறிங்கிறாங்க. இதுல என்ன எனக்கு புரியல, அதுல என்ன சென்ஸ்? இந்த பார்த்திபன் சொல்ற மாதிரி அதான் ரைமிங் தான் இருக்குது, சென்ஸ் இருக்குதான்னா இல்ல. நீங்க ரைமிங் முக்கியமா இல்ல அதுக்கு உண்டான இது சென்ஸோட சொல்றது முக்கியமா? நீங்க அந்த சொல்ற மாதிரி பார்த்திபன் சொல்ற மாதிரி அடடா ஆச்சரியக்குறிங்கிற மாதிரி கேள்விக்குறின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நாங்கள் கேள்வி ஆச்சரியமா பாக்குற அளவுக்கான ஒரு தொண்டர். ஆமா, 100 பேர் நாளைக்கு துணிமணியோட இருக்கிறப்ப ஒருத்தன் நிர்வாணமா போனா எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கதான் செய்வான். அது மாதிரி பேசக்கூடாது. அதாவது கேள்விக்குறி அப்படின்னா கூட நீங்க சரி லாஜிக்கலி ஓகேங்களாம். நாங்கள் கேள்விகளாக தொடுக்கிறோம், ஆளுங்கட்சியை சார்ந்து கேள்விகள் தொடுக்கிறோம். எம்ஜிஆர் சொல்ற மாதிரி கேள்வி கேளுங்கள் ஜனநாயகம் பிறப்போம் அப்படின்னா கேள்விக்குறினா லாஜிக் இருக்கு, மாத்திய குறிக்கிறனா லாஜிக் இருக்குன்னு தெரியல. சரி, டபுள் இன்ஜின்ல உண்மையிலே சென்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப கார் ரேஸுங்கள்லயே நிறைய கார்ல டபுள் இன்ஜின் தான் வைப்பாங்க. ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு இன்ஜின், ஃபிளைட்ல டபுள் இன்ஜின்கள் உண்டு. அதனால அது டபுள் இன்ஜினுங்கிறப்ப ஒண்ணு கை விட்டாலும் இன்னொன்னு கை கொடுக்குங்கிறதுக்காக அவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. முதலமைச்சர் சொல்ற மாதிரி அது வந்து டப்பா இன்ஜினுங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. டாப் இன்ஜின்னா என்ன எனக்கு தெரியல. எனக்கு ஃபிளைட்ல கூட டாப் இன்ஜின் ஒண்ணு கிடையாது. ஆனா டாப் இன்ஜினுங்கிறாங்க. அதாவது ஏதோ பேசணும். அதாவது மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க, மோடியா லேடியா டேடியான்னு ஸ்டாலின். இது ரைமிங், இது சென்ஸ் இருக்குது, இது ஃபேக்ட் இருக்குது. இவர் பேசுறதுல என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா, நீங்க எதையுமே சுயமா செய்யறதுல ஒண்ணு எழுதி கொடுக்கறத படிக்கிறீங்க. இல்ல அப்படின்னா நல்லா இருக்கிற திருக்குறளை நாளைக்கு ஏன் இவ்வளவு கேவலமா இப்ப வெளியில சொல்றீங்க? மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்கன்னா அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. இல்ல உனக்கு பிரச்சனை வரப்பயாச்சும் குரல் கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கிற திருக்குறளை ஏண்டா கெடுக்கிறீங்கிற மாதிரி கீழே இருக்கிற அதுல கத்துறான் ஒருத்தன் 1340வது குரலாம்.
எத்தனை குறள் இருக்குன்னா தெரியாதவனை வச்சுக்கிட்டு திருக்குறளை திருத்தி நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி தேவையில்லாம ஏன் இந்த வேலை பார்க்கணும்? எதுவுமே சொந்த வசனங்கள் இல்லை. 1977 எம்ஜிஆர் நாளைக்கு வானொலியில் நாளைக்கு மக்கள் துயர் தீர்க்க திமுகவை துடைத்தெறிய நான் வந்தேன்னாரு. இப்ப அதே தான் நானு. எதுவுமே நாளைக்கு, அதாவது நீங்களே கொண்டு போய் உங்க கேரக்டரை அதுல பொருத்திக்கிறீங்க. சுயமா எதுவும் பேசுறீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா அந்த மேடைய இவர் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேக்டரை வெளில காட்டுறாருன்னு எனக்கு தோணுச்சு. இவர் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிட்டாரு. கட்சி நிகழ்ச்சியில ஏதாவது கட்சி மேடையில யாராவது நான் ஏதாவது கட்சி நிகழ்ச்சியில ஏதாவது கட்சி மேடையில ஏதாவது நடிகர் ஆடி பார்த்துருக்கீங்களா? இல்ல தலைவர் ஆடி பார்த்துருக்கீங்களா? பாட்டுக்கு வேல்முருகனோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆடியோ லான்ச்ல பண்ணலாங்க அவங்க பாட்டு பாடிக்கிட்டு ஆடுறது. நீங்க அந்த படம் ஜனநாயகன் படம் வெளியில வரலங்கிற மன உளைச்சல் உங்களுக்கு எப்படி வெளியில எதிரொலிக்குது? நீங்க ஒரு திரையரங்குக்குள்ளார இருந்த ஒரு கூட்டத்து மாதிரி ஒரு 2000 பேரை கூட்டிட்டு வந்து உங்க கட்சி நிர்வாகியை உட்கார வச்சுட்டு நீங்க நாளைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்களே. முதலமைச்சரை தூங்கிக்கிட்டு இருக்கப்ப தட்டி எழுப்புனா நாளைக்கு அவர் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா விசில் சின்னத்துக்குன்னு சொல்றதெல்லாம் ஊம குசும்பு பேச்சு தானே. சரி, நீ அதெல்லாம் வேணாம். முதல்ல உன் வீட்டுல உன் பொண்டாட்டியை எழுப்பு. இல்ல உன் பொண்டாட்டி ஊர்ல இல்ல அப்படின்னா அந்த பொண்டாட்டி இடத்துல யார் படுத்திருக்காங்களோ எழுப்பு. நீங்க முதல்ல அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேளுங்க. நாளைக்கு முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வீட்டுலயும் விஜய் இருக்கிறாருங்கிறது வேற. முதல்ல விஜய் வீட்டில் இருக்கிற விஜய்க்கு உண்டான வாக்கு இருக்கிறதா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க உனக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்களா? அதை சொல்லுங்க. உங்க மகனை கேட்டா நாளைக்கு கனடா சிட்டிசன் இங்க ஓட்டர் ஐடியா இல்லைங்கிறாங்க. உங்க மனைவி லண்டன் சிட்டிசன் அவங்களுக்கு இங்க ஓட்டர் ஐடியா இல்லைங்கிறாங்க. குடும்பத்துல இருக்க ஒருத்தனைங்க எல்லாம் வாக்காளர்களா இல்ல, ஆனா இவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இங்க ஒரு வீட்லயும் எனக்கு ஓட்டு இருக்குன்னு டைலாக் பேசுறாருன்னா இதை எப்படி நாளைக்கு முதலமைச்சர் நாளைக்கு கேலி கிண்டல் பண்றீங்களே? உங்களோட வீட்டுல உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? மேடை பேச்சு எல்லாமே நாளைக்கு கீழே இருக்கவர். சரிம்மா நான் கேட்கறேன், எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல, அவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து வெறும் திமுகவை திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. திமுக எதிர்ப்புங்கிறதே ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனா அது மட்டுமே எனக்கு போதும், நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு தகுதியா? இல்ல அதே தகுதியை வச்சுதானே அதிமுகவுமே வந்தது. என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? அவர் 15 காலம் எம்ஜிஆர் நாளைக்கு அண்ணாவோட பயணிக்காதா? மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்காதா? உன்னை விட பெரிய ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர் அந்த காலத்துல இன்னமும் அந்த வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி சும்மா எம்ஜிஆர் மாதிரி தகன் மின்றீங்கிற டயலாக் எல்லாம் அன்னைக்கு கிராமப்புறங்கள்ல எல்லா பகுதிகளிலும் எம்ஜிஆர் பத்தனு திரையில மட்டும் இல்லடி உண்மையிலே நிஜத்திலேயே அந்த ஆள் அப்படி மின்றாருடி அப்படிங்கறது கிராமப்புற பகுதிகளில் அவர் குடிசை வீட்டுக்குள்ளார போனது, மூதாட்டிகளை கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்த புகைப்படங்கள்னு அவரை விட பெரிய ஃபேமா அவருடைய இரங்கல் அன்னைக்கு நாளைக்கு வந்த கூட்டம் கின்னஸ் ரெக்கார்டுல நாளைக்கு வர அளவுக்கு மக்களை சம்பாரிச்சு வச்சவரு. அவர் மக்கள்கிட்ட இறங்குறாரு. ஆனா உனக்கு இறங்க முடியலன்னா என்ன செய்யறது? இவரை இட்டுன்னு போறதே கஷ்டமா இருக்குன்னா உன்னை யார் ராசா அவரை இட்டுன்னு வர சொல்றது? அங்கேயே விட்டுன்னு வர வேண்டியதுங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. அதுதானே புலம்புறாங்க. இவர்கள்லாம் வந்தா கூட்டம் அரசியல் கட்சியில எங்களை காப்பாற்றத்துக்கு மக்கள் வருவாங்க, என்னைய பார்க்க வருவாங்க, 1000 பேர் வருவாங்கிறதுனால தானே நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்ப நான் வந்தா மக்கள் கூடிடுவோம், அதனால நான் வரமாட்டேன்னா நீ எங்க மக்கள் கூடணும்னு நினைக்கிற அங்க மட்டும் தான் நீ வருவ. அதே நேரத்துல மீதி நேரத்துல வீட்டுல போய் கம்பளி பொத்திட்டு படுத்துக்குவேனா? இதை எப்படி நாளைக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கணும், மக்களுக்காக நிக்கணும். நீ வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே கை வச்சு, நான் தான் சொல்றேன்ல, சிபிஎஃப்சி உங்களோட ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு அட்டாக் பண்ணுச்சுன்னா மேடையில இருக்கிற தற்கொலையும் நாளைக்கு திமுக பண்ணுச்சுங்கன்னா கீழே இருக்கிற தற்கொலைகளும் இது திமுக பண்ணுச்சுங்கன்னா அப்பயே தெரியுதா இவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு. பிஜேபியை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே, அது ஏன்? மோடியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த தடவை பேசுறப்ப கூட 4 முனை போட்டின்னு யாரு சொன்னா? நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்டத்திலே இல்லைங்கிறாரு. அவர் சொன்ன லிஸ்ட்ல அவங்களை தள்ளி விடுறதுக்கு காரணம் அவன் எங்க ஆட்டத்திலே இல்ல. ஏடிஎம்கேவை சப்ரஸ் பண்றதுக்காக நாளைக்கு பிஜேபி மற்றும் பலருங்கிறாரு. அதாவது இவர் அடிச்சுட்டாராமா ஏடிஎம்கேவை, அவன் ஒண்ணும் இல்ல, அவன் தான் பாஸ், நீ டம்மிங்கிற மாதிரி. எனக்கு இதுல பெரிய சந்தேகம், இவ்வளவு நேரா தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு தானே நாளைக்கு லாபி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது இருமுனை போட்டி யாரு இருந்தாலும் நாங்க 2 பேரும் தான் சண்டைக்குன்னீங்கல்ல. இப்ப எப்படி நாளைக்கு உங்களுக்கு மும்முனை போட்டி ஆச்சு? எப்படி நாளைக்கு பிஜேபி வந்துச்சு? ஏன்னா அடி இந்த வழி அது வேற டிபார்ட்மெண்ட்னு சொல்ற மாதிரி. இப்ப நாளைக்கு இந்த 3ஆவதா நாளைக்கு ஒண்ணு ரைஸ் ஆகுறதே பெரிய கேள்விக்குறியாக்குது. நாளைக்கு இப்ப இவ்வளவு நாள் சொல்லாதவர் நாளைக்கு பிஜேபி பேரை சேர்க்கிறாரு அப்படின்னு. தீய சக்தின்னு திமுக சொல்லிக்கிட்டு இருந்தா ரைட்டு, ஊழல் சக்திங்கிறியா அதை பிஜேபியை சொல்றியா திமுக ஏடிஎம்கே சொல்றியா? இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லையா? ஆண்ட கட்சி அப்படின்னா அது அதிமுக தானே. சரி, அப்ப அதிமுகவில் நாளைக்கு ஊழல் சக்தின்னு சொல்ற அளவுக்கு அங்க யார் நாளைக்கு பெரிய ஊழல்வாதிகள் இருக்கா? ஊழல் வழக்குகள் இருக்கே தவிர யாரும் தண்டிக்கப்பட்டவர்கள் இல்லை. பெரிய நாளைக்கு இந்த ஐயோ 10,000 கோடி ஏமாத்தி விட்டானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிமுக யாரும் இல்ல. செங்கோட்டையனா அவர் கூட தாங்க இருக்கிறாரு. நான் கேட்கறது நீங்க ஊழல் சக்தி அதிமுக இருக்கும்போது தானே அவர் அப்படி இருந்தாலும் இப்ப உங்க கூட தானே இருக்கிறாரு. என்னைய தெரிந்த வரைக்கும் ஜெயலலிதா தான் நாளைக்கு அதிமுகவின் அடையாளப்படுத்தப்பட்ட ஊழல் குற்றவாளி பட்டியல்ல முதல்ல இருக்கிறவங்க. அப்ப நீ நாளைக்கு ஜெயலலிதாவை அட்டாக் பண்றியா?
வெளிப்படையா சொல்லு. ம். ஆமா, ஜெயலலிதா ஒரு கட்சியோட தலைமை பண்புல இருந்தவங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டாங்க, அதனால அது ஊழல் சக்தின்னு சொல்லு. ஏன் சொல்ல எப்படி மாட்டேங்கிற? சொல்லுவாங்க? அவங்க போட்டோ பயன்படுத்துறவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்புறம் ஏன் அப்புறம் ஊழல் சக்திங்கிறீங்க? அதை சொல்ல மாட்டேங்கிறவங்க அப்புறம் ஏன் ஊழல் சக்திங்கிறீங்க? இவ்வளவு நாள் சொல்ல முடியல. அதாவது கல்லூரி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பான் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஃபைனல் இயர் வரைக்கும் நாய் மாதிரி அது பின்னாடி அலைவான். எங்க போனாலும் இந்த படத்தெல்லாம் காட்டுற மாதிரி சாக்லேட் பேப்பர் தூக்கி போட்டா கேட்ச் பிடிச்சிக்குவான், வெத்தலையை கிழிச்சு போட்டா கேட்ச் பிடிச்சிக்குவான், நாளைக்கு எங்க போனாலும் ரோஸ் வாங்கிட்டு போவான், கிரீட்டிங் கார்டு வாங்கிட்டு போவான். கடைசி வரைக்கும் அந்த புள்ள திரும்பியா பார்க்காத ஒரு சூழ்நிலையில அது காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லுவான், சி அவன் நல்லாவளே கிடையாது, அவன் சரியில்லாதவ, அவன் நாளைக்கு நல்ல வேலை என்னை லவ் பண்ணல, அவன் எக்கடா கட்டு போட்டான், அவன் கெட்டவன், அவன் தான் நாளைக்கு இவளுக்கு ஏத்த சைடிஸ்ன்னு இவன் வந்து அந்த அந்த அசிங்கத்தை தன்னை வந்து ஏத்துக்க முடியாம உன்னை ஏத்துக்காம விட்டுட்டாலேன்னு அதை காட்டிக்காம அவனை வந்து சார்ஜ் பண்ணுவான், அவளை அடிகேட் பண்ணுவான். இப்ப அதே வேலை தான் எடப்பாடி பண்றாரு. இவ்வளவு நாளா விஜய்க்கு ஆட்டின்னு விட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப நாளைக்கு இந்த சூழ்நிலையில மோடி மேடையில எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தி ஏத்திலான்னு பார்த்தாங்க, முடியலன்னோன்னா எங்க நாளைக்கு இவன் அசிங்கப்படுத்திட்டா நம்ம வெளில போனா கண்டிப்பா திட்டுவான்னு சொல்லிட்டு அவனை நாளைக்கு திரும்பி எதுவும் பேசுறதுக்குள்ள சேர்த்த வரி இறக்கிறதுக்கு ஒரே வாய் தான், ஒரே சம்பவம் தான். கரூர்ல 41 பேர் இறந்தப்ப அரசு மருத்துவமனையில இருந்துகிட்டு இது தவிர்க்க முடியாத சம்பவம். இதுக்கு நாளைக்கு விஜயை குறை சொல்ல முடியாது. ஒண்ணு, ஏன் விஜய் இந்த சம்பவத்தை விட்டு ஓடினாருன்னு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு இன்னும் அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அவர் கிளம்புனது கரெக்டு தான் பேசணும் அதே வாயி. இப்ப வந்து நீ உன்னை நம்பி வந்து பார்த்தவனா விட்டுட்டு போனவன் தானே நீ அங்க இருந்து கிளம்புன வந்தானு அப்படியே மாத்தி பேசுது. ரைட்டு. இப்ப இந்த அளவுக்கு ஏன் ஒரு விகரசா இறங்குறாரு அப்படின்னா இனிமேட்டு அவர் வரமாட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு அவர் அடிச்சாருன்னா அப்புறம் நமக்கு இன்னும் மைனஸ் ஆகும், நம்மளோட ஓட் பேங்க் புல் ஓவர் ஆகும். அதனால இவருக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் கிடைச்சிரும்னா இப்ப இவங்க நாளைக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் நாளைக்கு அவங்க அடிக்கிறத ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு உடனே ஊழல் சக்தி ஒரு வார்த்தை, அதையும் ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப சொன்னா நாளைக்கு திரும்பி எடப்பாடி போய் அமித்ஷா அழுதாருன்னா அப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு விஜய் அடிப்பாரு. அப்படிங்கிறப்ப அதையும் அடிக்காத மாதிரி வலிக்கணும். அப்படிங்கிறப்ப இங்க திமுகவை மட்டும் நாளைக்கு நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மக்களை பொறுத்த வரைக்குமே, நீங்க ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவங்க, சிறுபான்மை மக்களை நீங்க திமுக அடிக்கிறத விரும்புவானா? விரும்ப மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறத நீ பிஜேபி ஏடிஎம்கேவை அடிக்கணும்னு தான் எதிர்பார்ப்பான். இவ்வளவு நாட்கள் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்களாக இருந்தது திமுக தான். நான் இவ்வளவு நாளா இந்த கூடாரத்துல நான் சேஃபா இருந்தேன், நீ நாளைக்கு அவங்கள எதிரியை விட்டுவிட்டு நாங்க இங்க கூடாரத்தை கட்டி அமைதியா எங்களை பார்த்திருக்கவர்களோட கோட்டையை இடிச்சனா அப்ப நாங்க திரும்பி எங்க போறது? நீயே எங்களுக்கு உண்டான தலைவன் கிடையாது, நீ என்ன ஆக போறன்னு தெரியல, அடுத்தது என்ன செய்ய போறன்னு தெரியல. உனக்கு பிரச்சனைனா ஆவுனா போய் தம்பளைய பத்திட்டு படுத்துக்கிறவன் கட்சிக்காரன் எல்லாம் டக்குன்னு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் அலர்ட் அப்படின்னு எல்லாம் போய் பட்டுக்கிறான். எல்லாம் எந்திரிச்சுக்க இந்த டாபிக் பேசினா மட்டும் பேசுறான். மற்ற நேரத்துல யாரும் எந்நேரமும் மக்களுடன் இருக்கிறார்கள். அரசியல் கட்சினா என்னங்க, கோவிட் சமயத்துல எல்லாம் திமுக எத்தனை எம்எல்ஏ அங்க நாளைக்கு உயிரே போச்சு தெரியுமா? இங்கேயே ஜெயான்பலகன்னு ஒரு எம்எல்ஏ, உண்மையிலே நல்ல மனுஷன், அவ்வளவு பிரியமானவர், கோவிட் சமயத்துல போய் மக்களுக்கு செய்யறேன்னு கோவிட வாங்கிட்டு நாளைக்கு இறந்து போயிட்டாரு. எவ்வளவு உறுப்பினர்கள் அந்த மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் நீ வெளில வந்தா நீ செத்து போயிருவ. நாளைக்கு என் வீட்லயும் என் பொண்டாட்டி சண்டை பட்டுச்சு, 2 நாள் நான் வரலன்னா நேரு போனை போட்டுருவாரு, எங்கப்பா ஆளுங்கண்ணா அப்படிங்குவாரு. என் வீட்டுல என் ஒய்ஃப் சொன்னது, இங்க பாரு நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் கூட பரவாயில்ல, எங்க அம்மாவுக்கு 70 வயசு ஆச்சு, நாளைக்கு அரசியல் முக்கியம்னு போற, ஒருவேளை வயிற்றுல இருக்க பிள்ளைக்கோ எனக்கோ ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா, இல்ல எங்க அம்மாவுக்கு இந்த வயசுல நாளைக்கு திரும்பி அவங்க வந்து ஏதாவது ஆச்சுன்னா எங்க அக்காங்களுக்கு என்ன பதில் சொல்றது? குடும்பமே நாளைக்கு நடத்தலன்னாலும் நான் அப்பயும் சொன்னேன், நாளைக்கு நான் ஐசோலேட் ஆகிக்கிறேன், நான் வேற இடத்துல தங்கிக்கிறேன், நீங்க பத்திரமா இருங்க, என்னால வெளில போகாம இருக்க முடியாதுன்னா போனோம். இது மாதிரி எல்லா நேரத்திலும் மக்களுக்காக இறங்கி நிக்கிறவங்க தான் அரசியல் கட்சி தலைவர்கள். நீங்க ஆகும்னா ஐசோலேட் ஆகிக்கிறீங்க, அப்புறம் நாளைக்கு உங்க கையில ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கொடுக்கணும்னா, அதாவது அரசியல் தேர்தல் இன்னும் 2 மாசத்துல இருக்கு, இவ்வளவு பரபரப்பு ஏற்படுறப்பே இந்த 2 வருஷத்துல நீங்க 2 தடவை தான் மக்கள் பிரச்சனைக்கு வெளில வந்திருக்கிறீங்க. ஆனா எந்நேரமும் ஆட்சி செய்யக்கூடிய பவள விழா பாப்பா பழைய டப்பா உருட்டுதுங்கிறீங்களே, அந்த பவள விழா பாப்பா எத்தனை டப்பாவை மேல இருந்து கீழே உருட்டி இருக்குது தெரியுமா? அதுவே வந்து கான்ட்ரோவர்சியா தான் இருக்கு. பவள விழா பார்த்தா அது எப்படி பாப்பாவா இருக்க முடியும்? அதாவது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம அவங்க குழந்தையா, ஆனா அது இத்தனை வருஷம் இருக்கிறன்னு மட்டும் சொல்லுமா. நாளைக்கு அது டயலாக் சொல்றதுக்காக பேசுறாரு. அந்த பாப்பா எத்தனை டப்பா உருட்டி இருக்கு தெரியுமா? திரும்பி ஆட்சிக்கு வந்தா உன்னை என்ன போட்டு உருட்ட போது நீ பார்க்கதான் போற. விமர்சனங்கள் இன்னைக்கு பேசுறீங்க, பிஜேபியோட மோசமா திமுக அடிக்கும். அவங்க இப்ப பண்றதுக்கு காரணம் திமுக எலெக்ஷன் வருதுன்னு பொட்டியே சாத்தின்னு இருக்கிறான். 5 வருஷம் திரும்பி உக்காந்துட்டான் அப்படின்னா அடி உனக்கு தான். நான் இன்னைக்கும் சொல்றேன், தாவேகாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்ட செயலாளர்களுக்கு கார் வாங்கி கொடுத்தத திமுக தான். எதுக்கு?
நாளைக்கு உன் கிரவுண்ட்ல இருந்து நாளைக்கு ஆளுங்களை புடுங்கவும் முடியும், அவனை பீஸ் புடுங்கவும் முடியும். இல்ல இந்த கார் வாங்கி கொடுத்தது வந்து தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியே வாங்கி கட்சி ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர் நீங்க அதுக்கப்புறம் தானே போட்டீங்க, எல்லாம் இப்பதானே போட்டாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. தாவேகாவில் மாவட்ட செயலரா இருக்கிறதுலயே 30 மாவட்ட செயலாளர்களுக்கு மரியாதையா வெளியில போயிட்டு வரதுக்கு கார் வாங்கி கொடுத்ததே திமுக தான். உங்க ஆளுங்களுக்குள்ளார எல்லா இடத்துலயும் ஃப்ளோ வச்சிருக்கான், எல்லா இடத்துலயும் உங்க ஸ்பை ஃபேக்டர் வச்சிருக்கான். நாளைக்கு ரூலிங் வந்தோன்னா உங்க ஆளுங்க அவ்வளவு பேர் இங்க பாருங்க, இந்த மாவட்டத்தில் இந்த நிர்வாகிகள் இந்த கட்சியில இருந்து இத்தனை பேர் இங்க வந்தான், இவர் இங்க வந்தாரு, அவர் இங்க வந்தாரு, நிர்மல்குமார் வந்தாரு, ராஜ்மோகன் வந்தாரு செய்தி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? திருப்பி போய் கம்பளிக்குள்ளார போட்டு நீங்க சொல்லிட்டீங்க ராஜ்மோகன் நிர்மல்குமாருக்கு எல்லாம் கார் வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்ல, நாளைக்கு உங்க பொண்டாட்டியே திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, என்ன செய்வீங்க? அதெல்லாம் செய்யும் திமுக. இதெல்லாம் நாளைக்கு பவள விழா பாப்பா, இனிமேட்டு உன்னை என்னென்ன பண்ண போதுன்னு பாருப்பா, கொஞ்சம் பொறுத்துரு. இது விமர்சனங்கள் செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல. மக்கள் பிரச்சனைகளுக்காக, அதாவது 90% மக்கள் பிரச்சனைக்காக நிக்கணும், 10% தான் எதிர்கட்சி எதிர்ப்புல இருக்கணும். நீங்க 90% திமுக எதிர்ப்புல இருக்கிறீங்க, 10% மக்கள் நலனால இல்ல சுயநலத்துக்காக இருக்கிறீங்க. இதுல எங்க நாளைக்கு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. மேடைகள்ல பேசுறப்ப நாளைக்கு நீங்க அதை கவனிச்சீங்கன்னான்னு தெரியல, கீழே இருக்கிறவன் எல்லாம் திமுக அதிமுக திட்டுறப்ப கூட அவ்வளவு குஷி பண்ணல. இப்படி திரும்பி புஷி ஆனந்த பார்த்து அவங்களும் ஃப்ரீயா இருக்கணும், நம்மளும் ஃப்ரீயா விடணும்னு மொத்த பயிலும் எந்திரிச்சு நின்றுகிட்டு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு கை தட்டுறான். தெரியுது அவங்க கட்சிக்குள்ளார எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு. எதிரிகளை திட்டுறப்ப கூட வராத சந்தோஷம் உன் கூட இருக்கிற பொதுச் செயலாளரை திட்டுறப்ப அவ்வளவு பேரும் கை தட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு பேசுறான். அழுத்தம் முட்டுக்கெல்லாம் பயப்படுறவன் நானு, என்னை பார்த்தா பயந்த மாதிரி இருக்குதான்னா, இப்ப உங்களுக்குள்ளாரையும் ஒரு பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்குள்ளாரையும் சில இப்ப ஏதாவது கூட நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு நீங்க மூஞ்சிக்கு முன்னாடி மூணு வச்சுக்குவீங்களா? இப்ப எனக்கும் தான் நாளைக்கு ஏதாவது யோசனைகள் இருக்கும். அதுக்கு நான் நடிகர்கள், இந்த சிவாஜி ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான் கோமாளி வேஷம் போட்டிருப்பாரு, என்ன கஷ்டம் உள்ள இருந்தாலும் ஆனா நான் வெளில சிரிச்சுதான் அவனுங்கிற மாதிரி நடிகரா இருக்கிறவருக்கு இது கூட மறைக்க தெரியாதா? மேடையில பேசுற அவரை அழுத்தம் இருக்குதான்னு கேட்டா இருக்குதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உண்மையா சொல்லிட்டோமே, அது மக்களுக்கு தான் அழுத்தம். இப்போ எந்த மக்கள் அழுத்தத்துல இருக்கேன்னு வந்துட்ட சொன்னா உன்னைய பார்க்க வந்தாதான் எங்க எல்லாம் அழுத்தத்துல ஏற்படுறான். மற்ற நேரத்துல எங்க நடந்துச்சு? பிஜேபி இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் போது போட்டாங்க ஒரு குண்டாம ஆதவர்ஜுன், உடனே ஐஏஎஸ் ஆபிசர் இவரோட பேனா, அதனால சின்னம் கொடுத்துட்டாராம். அங்க போனா உடனே அங்க பானிபூரி விற்கிறதுல இருந்து பீடா விற்கிறதுல இருந்து எல்லாமே விஜய் சார்டி இதர் தேக்கோடி அப்படின்னு நாளைக்கு உடனே எல்லாம் இந்தியில பேசினாங்கன்னா இந்த பக்கி இங்க வந்துகிட்டு இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தெரியுது. இப்ப இதனால என்ன, இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு இவருக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிருவானா? இங்க நீங்க என்ன ஆக போறீங்கன்னு தெரியல. அதாவது தமிழ்நாட்டு மக்களை அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க. தேர்தல் சமயம் நெருங்கும் போது, இப்ப என் வீட்லயே என் மனைவி வந்து முன்னாடி நான் பிஜேபியில இருக்கிறப்ப சொன்னது, இங்க பாரு உன் கூட வரணும்னா நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு எனக்கு கட்டாயப்படுத்த கூடாது, நீ வேணா பிஜேபிக்கு போட்டுக்க, ஆனா நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன், நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணனா நான் வரமாட்டேன் ஓட்டு போடனுச்சு. சரி வா நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனேன். இந்த தடவை விஜய் கட்சி ஆரம்பிச்சானே நான் இந்த தடவை தாவேக்காக்கு தான் ஓட்டுனாங்க. நான் சொன்னேன் எஸ்ஐஆர்ல உன் பேரை நீக்க போறேன், அவங்க என் வீட்டுல இல்லைங்க அவங்க ஃபாரின் போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கிடுறேன் அப்படின்னு. இவங்க அவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு எஸ்ஐஆர்ல பேரை நீக்கிற அளவுக்கு நீ விஜய்க்கு ஓட்டு போட்டா எஸ்ஐஆர்ல நீக்கிடுவேன். உடனே இப்ப அவங்க நீக்கிற அளவுக்கு தான் இப்ப எஸ்ஐஆர் இருக்குது. இல்ல ஆக்சுவலா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களை மூடி வச்சுட்டு இல்லைங்க அவங்க இங்க இல்ல ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்றது தானே, வீட்டுல இருக்கிறவங்க சொல்றது தானே. இப்ப இந்த எஸ்ஐஆர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப திரும்பி எல்லாம் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துருச்சு. இப்ப சொல்றாங்க இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னோன்னா, நான் நடுவுல கூட ஏதோ பண்ணி சொன்னேன், போட்டு தோலை என்னத்தையோ அப்படின்னா, சும்மா நான் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சொன்னேன். அப்படிலாம் நாளைக்கு நான் விஜய் ஃபேன் தான், ஆனா ஓட்டு போடுற அளவுக்குலாம் நாளைக்கு நான் இது பண்ண மாட்டேன். ஒருவேளை என் தொகுதியில விஜய் நின்னா கூட ஓட்டு போனேன், ஆனா விஜய்க்காக விஜய் கட்சிக்கு போட மாட்டேன். இவ்வளவுதான் ஸ்டாண்டு. இப்ப மக்கள் மத்தியில இவங்க சொல்ற மாதிரி விஜய் ஃபேனு என் வீட்டுல விஜய் எல்லா வீட்லயும் விஜய் இருக்கிறான்னா அவன் விஜய் நின்னா போடுவான். விஜய்க்காக நீ வந்து ராஜ்மோகனை விஜயா நினைச்சுக்க, சிடி நிர்மல்குமார விஜயா நினைச்சுக்க, ஆதவர்ஜுனாவை விஜயா நினைச்சுக்க அப்படின்னா நாளைக்கு எடுத்துக்கிட்டு தான் ஏதாவது. இதேதான் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்தே மதுரை மாநாட்டுல இருந்தே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. மதுரை வடக்கு கிழக்கு எல்லாத்துலயுமே விஜய் தான் அப்படின்னு. கரெக்ட் தான். அதை மக்கள் மனநிலையை ஏத்துக்கிறதா இல்லையா நீங்க சொல்லலாம், ஆனா அவனோட பார்வையில நாளைக்கு மற்றவர்கள் யாரையுமே அங்கீகரிக்கப்படாதவர்களை உங்கள் கட்சியின் முகமாக இல்ல உங்களுக்கு பதிலாக யாரும் யோசிக்கிறது இல்லை. நீங்க தேவையில்லாம நாளைக்கு நீங்க விளம்பரம் பண்ணிக்கிறீங்க தவிர மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு இல்லையே இருந்தாலும். ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரையில நான் தான் சொல்றேன்ல, நிறைய விஷயங்கள் மக்கள் அனலைஸ் பண்ணுவான். நீ என்ன பண்ற, உனக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு அனுதாபம் உருவானது உண்மைதான்.
ஏதோ பெரிய அரசியல் கட்சிகள் இவர் அரசியலுக்கு வர விடாம தடுக்கிறதுக்காக இவர் அடிக்கிறாங்க, கட்டாயப்படுத்துறாங்கிற மாதிரி சில இக்கட்டான நிலைகள் உருவானது. இப்ப ஆனால் உங்களோட மீண்டும் செயல்பாடுகள் பிஜேபியை எதுக்க மறுக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மறுக்கிறதா இருக்கட்டும். இப்பதான் நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எதுவும் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலீங்க, இப்ப ஈரோட்ல நடத்துனீங்கல்ல, இப்பதான் சுமூகமாயிருச்சுல்ல, ஏன் அப்புறம் திரும்பி இப்ப மக்களை சந்திக்க போக மாட்டேங்கிறீங்க? ஏன் போல இல்ல, ஏன் மக்கள்கிட்ட திரும்பி நெருங்க மாட்டேங்கிறீங்க? எலெக்ஷன் வரப்ப பாத்துக்கலாம், திரும்பி பிரச்சாரத்துக்கு பாத்துக்கலாம். அப்ப எல்லாமே உங்களுக்கு அந்த எலெக்ஷன் மைண்ட் செட்ல தானே மூவ் பண்றீங்க. அதிகாரம், பதவி, பணம், இதை பார்ப்பதுக்கு மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறார்களா? சேவை மனப்பான்மையில இருந்தாலும், மக்களுக்காக வந்த ஒரு எண்ண ஓட்டம் இருந்தாலும் அவங்க செயலில் அது இருக்கானா? இல்லை. இதை மக்கள் கண்டிப்பா உணர்வான். தேர்தல் சமயத்தில் நீங்க நினைக்கலாம் மக்கள் நாளைக்கு இதெல்லாம் ஏமாந்தவர்கள் இல்ல, அதை வச்சு நான் போடுற ப்ரொஜெக்டர்ல இங்க பாருங்க 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 2.5 கோடி வாக்காளர். ஆமா, 1.5 லட்சம் வீட்டுக்கு அட்டைதான், ரேஷன் அட்டை இருக்கு, ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு. அப்போ 1.5 கோடி ஓட்டு, அதுவும் நாஞ்சில் சம்பத் சொல்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு அப்படின்னா 3 கோடி ஓட்டு. இந்த கணக்கெல்லாம் நம்பிக்கிட்டு நீ இருந்தனா சத்தியமா உருப்பட முடியாது. 6 கோடி ஓட்டு தான். ஆமா, அதனால நீ நாளைக்கு உருப்பட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் செயல்பாடுகளை உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு சவுக்கடி விழப்படும்ங்கிறது தான் உண்மையான பார்வையா இருக்கு. பேசும்போது ஆடி பாடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆடி பாடுறது ஒரு குத்தமா? அதான் கூத்தாடி. மக்கள் அரசியல் கட்சி தலைவர்னா ஆடி பாடி என்டர்டெயின் பண்றதா? இல்ல நாளைக்கு அவங்களுக்கு துயரை துடைப்பதற்கும் அவங்களோட இக்கட்டான நிலையில போய் அவங்களுக்கு நிக்கிறதுக்கும் நாளைக்கு துணை நிற்பதற்கும் கரம் கொடுப்பதற்கும் தான் தலைவர் தேவை. என்டர்டெயின்மெண்ட் பொழுது போலன்னா அதுக்கு நீங்க படம் நடிச்சதை ஓடிடியில பாத்துட்டு போயிடுவான், இல்ல பாட்டை நாளைக்கு யூடியூப்ல பாத்துட்டு போயிடுவான். ஆனா நீ எதுக்கு ஸ்டேஜ்ல யாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் தான் சொல்றேன்ல, ஆடியோ லான்ச்ல எப்படி நடந்துக்கணும், அரசியல் மேடையில எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியாம ஆடியோ லான்ச்ல நடத்துற மாதிரி நீ அரசியல் மேடையில நடத்துறப்ப அப்ப நாளைக்கு உனக்கு என்னயா பிரச்சனை தானே கேட்க தோணுது. அதான் ஜனநாயகன் வெளிவரல, அதுக்காக ஒரு அந்த மன அழுத்தம் தான் அவருக்கு. உண்மையிலேயே வெளியில அந்த மன அழுத்தத்தை அவரால் காட்ட முடியல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேக்டர்ல இருக்கிறாரு. வெளியில வராம இருந்தா மீண்டும் இத விமர்சனங்கள் உள்ளாகும். அதனால தேவையே இல்லாம ஒரு செயற்குழுவை போட்டு நாளைக்கு சும்மா நான் ஒன்றும் பயப்படல, நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் அச்சுறுத்தல, அதே நேரத்துல நீங்க எல்லாம் சண்டை போடாதீங்க, ஒன்னா வேலை செய்யுங்க, புஷி ஆனந்தன் எல்லாத்தையும் ஃப்ரீயா விடனா உங்க பிரச்சனையும் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத காட்டிட்டு நான் எதுவும் பயப்படலன்னு சும்மா முகத்தை சிரிச்சுட்டு போயிட்டு திரும்பி இன்னைக்கு வந்து ஒரு அடுத்தது திமுக திரும்பி திட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பாடம் பண்ண டயலாகையும் ஒரு திருக்குறளையும் ஒரு டான்ஸையும் போட்டுட்டு இந்த முடிஞ்சிருச்சு, திரும்பி அடுத்த மாசம் தான் வருவேன் அப்படின்னு போறாருங்கிறப்ப இதை நாளைக்கு மக்கள் ஒரு ஆளக்கூடிய தலைவருக்கு உண்டான தகுதியா பாக்குறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம விஜய் பேசும்போதே பாஜக தலைமையில் அப்படின்னு தான் பேசியிருந்தாரு, அதிமுகவும் குறிப்பிடல. இதுக்கு முன்னாடி மோடி வந்து பேசும்போதும் அவர் பாஜக அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரே தவிர எடப்பாடி அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தல. அப்ப எடப்பாடி அப்படிங்கிறவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள எந்த நிலைமையில தான் இருக்கிறாரு? பரிதாபிகரமான நிலையில இருக்கிறாரு. அவருக்கு என்ன இதுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நான் தான் சொல்றேன்ல, திருநெல்வேலியில கிடந்தவனுக்கு திட்டுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி ஏதோ கொண்டாந்து பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆக்குனீங்க, பொதுச் செயலாளர் ஆக்குனீங்கன்னு இருக்கிறாரு. ஆனால் யாரும் மதிக்கிறது இல்லை. எல்லாரும் எப்படா நாளைக்கு வந்து இந்த சீட்ல வெடி வைக்கலாம், இந்த ஆளை காலி பண்ணலாம்னு இருக்கிறாங்கிற மாதிரி பிஜேபி முழுமூச்சோட இருக்குது. எனக்கு வந்து சமீபத்துல வந்த தகவலை டிடிவி தினகரன் கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் பிஜேபி பேசின டீல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் எல்லாரும் ஒத்துமையா இருங்க. செங்கோட்டையன் மாதிரி ஒரு புதுமையான முகத்தை கொண்டுட்டு வந்து அதிமுகவுக்கு அவர் உரியவர் தலைவர்னு சொல்லி நாளைக்கு உங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து செய்யறதுக்கு உண்டான நேரமோ கால அவகாசமோ இல்லை. கொண்டுட்டு வந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இப்ப நாளைக்கு இவரையே வச்சு நம்ம கொண்டுட்டு போவோம். நீங்க அங்கங்க செதறி போய் இருக்கிறவர்கள், வேற கண்ணோட்டத்தோட வேற எண்ணத்துல இவரை ஏற்க மறுக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடி இவரை நாளைக்கு ஆட்சியில உட்கார வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ அவனை வெற்றியோ இல்லையோ நான் அவனை க்ளோஸ் பண்றேன், ஏன்னா 24 என்ன வேணாம்னா பல தடவை பிஜேபிக்கே தண்ணி கட்டிருக்கான், அவனை நாளைக்கு நாங்க செய்யறோம். இப்ப இந்த புதுசா கூட ஒரு பில் பாஸ் பண்ணாங்கல்ல, குற்ற வழக்குகள்ல ஏதாவது முதலமைச்சர்ல பிரதமரே கைது செய்யப்பட்டாலும் பதவி விலகி ஆகணும். செந்தில் பாலாஜி மாதிரி நாளைக்கு கொடநாடு கேஸையா எடுக்கணும். டக்குன்னா நாளைக்கு இவன் எடப்பாடியை தூக்கி உள்ள போட்டு அடுத்தது வேற யாரையாச்சும் நாங்க உள்ள கொண்டுட்டு வந்துடுறோம். ஆனா நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதான் இதை செய்ய முடியும். இப்ப சிவசேனா கட்சியில நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்பதான் ஏக்நாத் சிண்டே வெளியில கொண்டுட்டு வந்து கட்சி அதிகாரத்தை சின்னத்தை அவங்க கையில கொடுத்து நாங்க கொண்டுட்டு வந்தோம். அது மக்களால கேட்க முடியாது. 2016 இதே ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு அப்புறமேல தானே நாளைக்கு ஓபிஎஸ் ஆனாரு, சசிகலா ஆசைப்பட்டாங்க, எடப்பாடி ஆனாரு. ஸோ கவர்மெண்ட்டை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டோம். பட் யாருங்கிறத நம்ம அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி தான் கூட்டு வந்ததா சொல்றாங்க. ஸோ பிஜேபியோட பார்வையிலையும் எடப்பாடியை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பிஜேபியை முதல்ல இருமுனை போட்டி தாவேக்காவை திமுகன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப ஏன்
பிஜேபி மற்றும் பலர்னு இன்னொரு கட்சியை நீ உள்ள கொண்டுட்டு வர. தாவேகா வர்சஸ் திமுக தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அல்ல, மூணாவதா ஒரு ஆப்ஷன் 4 முறை போட்டிங்கிறீங்க, 4வது ஒருத்தன் கணக்கே இல்லைன்னு சொல்ற. நீங்க நாம் தமிழர் கட்சியை கணக்கே இல்லைங்கிறவங்க அப்புறம் ஏன் அதிமுக பிஜேபி மட்டும் கணக்கா சேர்க்கறீங்க? இப்ப என்னத்த அவங்க கிழிச்சிட்டாங்க? இவ்வளவு நாளா நீங்க யாரு இருந்தாலும் சரி, நாங்க 2 பேரும் தான் எங்களுக்குள்ளாரதான் போட்டியே, தாவேகா வர்சஸ் திமுக நீங்கல்ல, 2 பேத்துக்கு நடுவுலதான் அவ்வளவுதானே. அப்ப ஏன் 3ஆவதா ஒரு பேரை கொண்டுட்டு வரீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அதுல ஒரு டவுட். இவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை எந்த இடத்துலயும் விஜய் பொருட்படுத்த மாட்டேங்கிறார், அவரை பேரை பயன்படுத்த மாட்டேங்கிறார், அவர் கருத்துக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறப்ப திமுகவே தான் சொல்றேன், எடப்பாடியை பொருட்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொல்றாங்களே எடப்பாடி தான் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, அப்பதான் நாளைக்கு நாங்க ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இன்எஃபிஷியன்டான லீடர் இருந்தாதான், இயலாமை இல்லாத ஒரு லீடர் இருந்தாதான் நாளைக்கு அவருடைய சகவாசத்துல எங்களால ஆட்சி அமைக்க முடியும். நாளைக்கு நீங்க வலுவான ஒரு தலைவரை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு அவர் டப்பு கொடுத்தாருன்னா எங்களுக்கு கஷ்டம். அதனாலதான் 200 வருஷம் ஆனாலும் நீங்களே பொதுச் செயலாளரா இருங்கன்னு உதயநிதி சொல்றாரு. இந்த நிலையில தானே நாளைக்கு எடப்பாடியோட நிலை பரிதாபகரமாக இருக்கிறது. 4 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்ததுனால கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கிறாரு. தேர்தல் சமயத்துல இன்னைக்கு மொத்த பணத்தையும் இழக்கினாலும் திரும்பி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் செலவு பண்றதுக்கு ஆள் இருக்கு, நம்ம பின்னாடி இருக்கிறோம், சரி பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. காசு இருக்கிற தைரியம் தான் அவரை நாளைக்கு திரும்பி தேர்தலில் முதலமைச்சர் ஆயிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் வெறும் காசு மட்டுமே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு போதுமானதுன்னு அவர் நம்புறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமே இருந்தாலும் பணமும் இருந்தாலும் மக்கள் ஒரு நல்ல தலைவனை தேடுறாங்க. அப்படிங்கிறப்ப எடப்பாடியை எந்த வகையிலும் மக்களும் நாளைக்கு ஏற்க மறுப்பார்கள் அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் பரிதாபகரமான நிலையில இருக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு ஏன் எடப்பாடியை நாளைக்கு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவர்கிட்டயும் சொன்னது அதுதான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளிடு, வரட்டும், அதுக்கப்புறம் நாளைக்கு இவனை குளோஸ் பண்ணிட்டு நாங்க உள்ள கொண்டுட்டு வந்துக்கிறோம். ஆனாலுமே அண்ணாமலையுமே நான் தேர்தல்ல நிக்க மாட்டேன், இந்த தேர்தல் வேலைகள்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரக்தியில தான் மேடம் இருக்கிறாரு. இப்ப போன இதே தேர்தல்ல குஷ்புக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் இதே மாதிரி ஸ்டார் பேச்சாளர் லிஸ்ட்ல போட்டதான் எனக்கு உடம்பு முடியல, நான் வரமாட்டேன்னாங்க. இப்ப அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு, அதனால நான் வெளியேறேங்கிறதும் அவர் வந்து வேணும்னே ஸ்டண்ட் தான் அடிக்கிறாரு. என்ன ஆகுனா, அவருக்கு நீங்க போதிய முக்கியத்துவம் கொடுக்கல. அது பத்தாதுக்கு இங்க நயினார் நாகேந்திரனோட கடுமையான எதிர்ப்புகள் அண்ணாமலையை நோக்கி இருக்குது. அண்ணாமலைக்கு எதிராக ஆதரவாக இருக்கிற எல்லாத்தையும் கட்சியை விட்டு எடுத்துட்டாரு, யாருக்குமே பதவி போடல. இவர் வந்து ஏடிஎம்கே ஓட ஒரு லேப்போ மட்டும்தான் ஜெல் பண்ணணும்னு சொல்லி எடப்பாடிக்கு வந்து கூஜா தூக்குறதுலயே தான் இருக்காரு நயினார் நாகேந்திரன். இப்ப பிஜேபியோடைய தலைவர்கள் சொல்ற வார்த்தையில எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை அனுசரிக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அனுசரிக்கக்கூடிய ஒரு தலைவரை நாளைக்கு போட்டிருந்தா பரவாயில்ல, அதிமுக அனுசரிக்கிற மாதிரி ஒரு ஆள் போட்டிருந்தா பரவாயில்ல. ஆனா இவர் அதிமுகல இருந்தே ஒரு தலைவரை கூட்டு வந்து போட்ட மாதிரி இருக்குது. இவர் எந்நேரமும் அவங்களுக்கு தான் யோசிக்கிறாரு, எங்களை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாரு. நீங்க ஒரு சாதாரண அண்ணாமலை வார் ரூம்ல அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க எடப்பாடி எதிராக ட்வீட் போட்டா கூட மாநில தலைவர் லெட்டர் பேட்ல அவங்களை கட்சியை விட்டு நீக்கி அறிவிக்க கொடுக்குறாரு. இது வரைக்கும் 11 பேரை நீக்கி இருக்கிறாரு. அவர் திமுகங்கிற ஒரு எதிரிங்கிறதே மறந்துட்டாரு. 4 கோடி ரூபா அவர் தேர்தல் சமயத்துல மாட்டின பணமா இருக்கட்டும், அது மாதிரி நாளைக்கு அவருக்கு நிறைய திமுகவில் உதவிகள் செஞ்சு தராங்க. அவருடைய ஹோட்டல் கூட இப்ப இடிச்சு மாநகராட்சி இடத்துல எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இவர் கூப்பிட்டாங்க, உள்ளூர் அமைச்சர்கிட்ட பேசிதான் சரி பண்ணாரு. இவர் மகன் மேல லேண்ட் கிராபிங் வழக்கு இருக்குது, கோயில் நிலத்தை பட்டாப்புட பார்த்தாரு. இந்த பிரச்சனைகள்ல இருந்து தன்னை தற்காத்துக்கொள்ள எந்த நிலையிலும் திமுக பக்கத்து பிரச்சனை நம்ம போயிடக்கூடாது, போக்கஸ் போயிடக்கூடாது, அவங்க கவனம் நம்ம மேல திரும்பிடக்கூடாது அப்படின்னு இவர் நாளைக்கு பொலைட்டா போறதுக்கு இவருடைய ஃபுல் டார்கெட்டும் இன்னைக்கு அண்ணாமலையை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் அங்க கட்டம் கட்டிக்கிட்டு தான் இறங்கி செய்யறாரு. இவர்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனைக்கு அப்பாற்பட்டு கேசவநாயகம், ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கும் கேசவநாயகத்துக்குமே ஒத்து போக மாட்டேங்குது. கேசவநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பல தடவை பிரச்சனைகளுக்கு சொல்லிட்டோம். அதாவது எப்பயுமே எந்த மாநில தலைவருக்கும் கேசவநாயகத்துக்கும் செட் ஆகாது. தேசிய தலைமைக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அடுத்த முறை நாளைக்கு ஒரு மாநில தலைவர் ஒரு பெண்ணா போட்டீங்க அப்படின்னா கேசவநாயகத்தோட நல்லா ஜெல்லாயிரும். அப்பனா கட்சி வளர்ச்சி அடையும். ஆம்பளைங்களை போட்டீங்கன்னா தான் அவருக்கும் இதுக்கும் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு படம் நாளைக்கு ஓடுது, ஆனா கதை சரியில்லை, படம் ஃபெயிலியர் ஆயிடுது. எல்லா பேரும் யாரோடைய போஸ்டரை கொளுத்துவான்? ஹீரோவோட போஸ்டர். கிரிக்கெட் மேட்ச்ல 11 பேர் விளையாடுறான், 11 பேரும் தோத்துட்டான். ஆனா நாளைக்கு எவன் படத்தை கொளுத்துவாங்க? கேப்டனோட படத்தை. ஆனா கோச்சை விட்டுருவாங்க. இங்க ஹீரோ படத்தை கொளுத்துவாங்க, டைரக்டர் விட்டுருவாங்க. அது மாதிரி இங்க மாநில தலைவருக்கு மேலதான் தோல்வி சார்ஜ் உழுதே தவிர இந்த குட்டையனை விட்டுறாங்க கேசவநாயகத்தை.
எல்லா வேலையும் இந்த ஆள் தான் பாக்குறது. கட்சி விளங்காம இருக்கிறதுக்கு கட்டிங் போடுறது, பொம்பளைங்க மேல கை வைக்கிறது, நம்ம எல்லா அலிகேஷனும் சொல்லிட்டோம். திமுக கிட்ட அப்ளிகேஷன் சம்பாதிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பிஜேபி விளங்காம இருக்கிறதுல இருந்து எல்லா பிஜேபியில எல்லா மாவட்டத்திலையும் நாளைக்கு எல்லாம் தவறான தொழில் பண்றவங்க, ஒழுக்கங்கட்ட பொம்பளைங்களுக்கு பதவி போடுறது, இதுதான் இந்த ஆளுக்கு வேலையே. எந்த மாநில தலைவரோடையும் எல்லா வேலையும், ஏன்னா தான் செய்யறதை தான் செய்வேன், நீ உள்ள வந்தா நான் செய்ய விட மாட்டேங்கிறப்ப நிர்வாக ரீதியா இப்ப அண்ணாமலைக்கே தண்ணி காட்டினவர் நயினாரெல்லாம் தூக்கி குப்பையில வீசிட்டாரு. அதனால நீ வெளியில இப்ப யாத்திரை போனாரு, யாரு மதிச்சா? நயினார் போனது எங்கேயாவது பேசும் பொருளாச்சா? தெரிய வரல, எதுவுமே இல்ல. அங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாம் அதிமுக மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஏற்பாடு பண்ணது, அவங்க தொண்டர்கள் அவர்கள் கொடியோட எடப்பாடி படம் பெருசா, இவர் சும்மா போய் அதிமுக கொடி போட்ட வண்டியில பேசிட்டு வந்தாரே தவிர பிஜேபி மாநில தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரானான்னு தெரியாத அளவுக்கு இருந்த நிலையில, கமலாலயத்துக்குள்ளாரையும் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலையும் நான் தான் எல்லான்னு கேசவநாயகம் பேசுற நிலையில நயினார்னால என்ன செய்ய முடியும்? இப்ப நாளைக்கு தன்னோட இருப்பை காட்டிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, அண்ணாமலை அடிச்சிருந்தவன் சொல்ற மாதிரி, இருடா இவனை அடிச்சுனா ரவுடின்னு காட்டுறேன்னு இந்த சந்தானம் பக்கத்துல இருக்கிறவனை அடிச்சுட்டு தூரத்துல இருக்கிறவன் விட்டுருவான்ல, அது மாதிரி இவங்களுக்குள்ளார இருக்கிற சண்டையில தான் இந்த கட்சி வீணா போகுது. இதே நடுவுல பிஜேபி டெல்லியிலேயே நாளைக்கு நயினார் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்த சரியா ஹேண்டில் பண்ணல, அப்ப 2-3 பேர் இந்த டைம்லாம் அண்ணாமலை இருந்தா தூக்கி அடிச்சிருப்பாரு, அருமையா செஞ்சிருப்பாரு அப்படின்னு அவன் டெல்லி என்ன பண்ணிட்டான், சரி வா அப்படின்னு சொல்லி நீ திரும்பி நாளைக்கு போய் கமலாலயத்துல உட்காந்து இந்த மேட்டரை எடுத்து பேசு அப்படின்னாங்க. பட் ஆனா அது எடுப்படலை. நான் என்ன மேட்டர்னா, இப்போ நம்மளே ஒரு டிஜிட்டல் யூடியூப் வச்சிருக்கோம், 6 மாசமா அந்த யூடியூப்ல வீடியோ போடல. நாளைக்கு நம்ம ரேப்போ இப்போ சாதாரணமா பேசினா நல்லா போவோம், ஆனா 6 மாசம் போடாம திரும்பி ஒரு 7வது மாசம் நல்லா கண்டென்ட்டோட வீடியோ போட்டாலும் போகாது. ஏன்னா அந்த அல்காரிதம் படுத்துருச்சுன்னா படுத்துருச்சு. இப்ப அதுதான் அண்ணாமலைக்கு பிரச்சனை. நீ ஒரு காலத்துல போயிட்டு இருந்துச்சு, இப்ப நீ நடுவுல படுத்துட்ட, இப்ப திரும்பி நீ வந்து புள்ளிங் கொடுக்கணும்னு நினைச்சாலும் மக்கள்கிட்ட அது எடுபட மாட்டேங்குது. உன் மேல கிராஃப் இறங்கிருச்சு. நீ பெரிய ஊழல் அழுக்கற்றவன், நான் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி அப்படின்னு நீ பேசினப்பெல்லாம் நம்பினவன், இன்னைக்கு நாளைக்கு நீ 10,000 கோடி சம்பாரிச்சுட்ட, 10,000 கோடி சம்பாரிச்சுட்ட, இங்க நீ சொத்து வாங்கிட்ட, அங்க நீ சொத்து வாங்கிட்ட அப்படிங்கிறப்ப நீயும் இயல்பான அரசியல்வாதியா அப்படிங்கிற பார்வை எழுகிறப்ப உன்னை மக்கள் நாளைக்கு முன்னளவுக்கு உனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கொடுக்க தயாராக இல்லை. உன்னிடம் இருந்த ஆதரவுகள் குறைந்து விட்டது. பாஜக மீண்டும் உண்மையை சொல்றேன்னா நோட்டாவுடன் போட்டி போட கட்சியாக நாளைக்கு களத்தில் உள்ளது. நயினார் நாகேந்திரன் திமுகங்கிறதையே மறந்துட்டாரு. கேசவ விநாயகத்தை மீறி பிஜேபிக்குள்ளார ஒன்றும் செய்ய முடியல. அண்ணாமலை அடிச்சு நான் ரவுடின்னு காட்டிக்கணும்னு நான் தான் சொல்றேன். ட்விட்டர்ல அவன் ஒருத்த போட்டோவே கிடையாது, அண்ணாமலை போட்டோ வச்சிருக்கான். அவன் ஏதோ வேற ஏதோ பெட் நேம் ஏதோ ராக்கி பாய் அந்த மாதிரி ஏதோ வச்சிருக்கான். அவன் யாருன்னே தெரியல. கேட்டா அவன் ஏதோ லண்டன்லயே அங்கேயோ வெளிநாட்டா எடப்பாடியை பத்தி பேசினாருன்னு அவனை இந்த கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிக்கிறேன், அடிப்படை உறுப்பினர்ல இருந்து மாநில தலைவர். யாருன்னே தெரியாதவனா வெறும் ஐடி பேரை போட்டு நீக்கிறாரு. எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஆட்சிக்கு வரும்போது நயினார் நாகேந்திரனை துணை முதலமைச்சராக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முழு மூச்சா இறங்கி செயல்படணுங்கிற எண்ணத்தை தவிர நாளைக்கு கட்சியினரையோ அல்லது தலைமை குஷிப்படுத்த வேணுமோ இல்ல கட்சியை வலுப்படுத்த வேணுங்கிற எண்ணத்துல அவர் கிடையாது. கேசவ நாயகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 6 மாநில தலைவர் பார்த்திருப்பார். பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, சிபிஆர், இவர் எல்முருகன், அண்ணாமலை, இவரு நயினார், 6 மாநில தலைவரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். எவனுமே சக்சஸ் ரேட்டு கொடுக்கல, யாருமே ஒன்னுத்துக்கும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு எல்லாத்தையும் காலி பண்ணது இந்த ஆள் தான். நான் தான் எக்ஸ்போஸ் பண்ணேன். நிர்வாக ரீதியா இவர் யாரையுமே செயல்பட விட மாட்டார். மாவட்ட தலைவர் நான் தான் போடுவேன், கேண்டிடேட்டு நான் தான் போடுவேன், டெல்லிக்கு யார் போடணும், இப்ப சென்சார் போர்டில் யாருக்குன்னு நான் தான் போடுவேன். எல்லாத்தையும் இவர் பண்ணிட்டு ஆளுங்க வரைக்கும் செட் பண்ணிடுவாரு. எதுவுமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான், ஒழுக்கம் கட்டவனா இருப்பான். ஆனா கேட்டா கேசவனா மாநில தலைவர் கூப்பிட்டு சொன்னா நான் எதா இருந்தாலும் ஜி கிட்ட பேசிக்கிறாங்க வாங்கி, அவ்வளவுதான். இவ்வளோண்டு தான் இருப்பான். 4 அடி டப்பாக்குள்ள நெய் டப்பா காலியான டப்பாக்குள்ளார வச்சுக்கினா அவனை அமுக்கி மூடிடலாம். ஆனா அவன் பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியாது. கமலாலயத்தை காமாலயமா மாத்தினதே அந்த ஆள் தான். நாளைக்கு அவருடைய ஜகஜால லீலைகள்லாம் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். ஆனா நாளைக்கு எந்த மாநிலத்திலையும் செயல்பட விட மாட்டான். எங்கேயாவது போய் பேசணும்னா மாநில தலைவர் என்கிட்ட ஒத்துழைக்க என்ன பெரிய RSS பெரிய புனித அமைப்பு, அப்படியே நேர்மையின் அடையாளம், இப்படிதான் எங்க சங்கத்துல இருக்கவங்க எல்லாம் இருக்கணும்னு அவ்வளவு தியாக பேச்சு பேசுவாங்க. ஒழுக்கம் கட்ட நாய் இவ்வளவு வேலை பார்க்குது. நான் அந்த கட்சியில இருந்தப்பயே நான் அவ்வளவு சம்பவங்கள் வெளில சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் RSSல இருந்து ஒரு கேள்வி இல்லை, அந்த ஆளை நீக்கல, வேற பதவிக்கு மாத்தல. இப்பயும் இங்க இருந்து போனோம் அப்படின்னா அவருக்கு ஒண்ணு துணை ஜனாதிபதி வேணுமா, இல்லைன்னா மாநில கவர்னர் விட்டாதான் போவேன். இப்ப இவர் கழட்டின கழட்டுக்கு இங்க கட்டினது எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள்கிட்ட ஒரு 5000 கோடி சொத்து இருக்கும். அவ்வளவு காசு சம்பாதிச்சுட்டான். இன்னைக்கு ஊர்ல இல்லாத பொம்பளை பாக்குறதெல்லாம் அவ்வளவு வயசாகி ஒரு பொம்பளை பிள்ளைய விட்டு வச்சதுல பார்க்கணும். அவன் சிரிச்சு பேசினாலே அது பொம்பளையா இருக்கணும். ஆம்பளைங்க கிட்ட நிக்கவே மாட்டான், உருன்னு தான் பார்ப்பான். மாநிலத்துல இருக்க அவனுக்கு ஆவே ஆகாது. இவர் போடுற நிர்வாகத்துல நீ இருக்கிறவனை வச்சுட்டு வேலை செய்யுங்களாம். அவன் நாட்டுக்கு போனீங்கன்னா கேசவ நாயகன் சொன்னாதான் வேலை செய்வாங்க. எப்படி ஒரு மாநிலத்துல ஒரு ஆளை ஓட்ட முடியும்?
அதனால தொடர்ச்சியான ஃபெயிலியர் வருது. ஆனா பிரச்சனைக்குரிய நபரை கண்டுபிடிக்காம, நான் தான் சொல்றேன்ல, அமித்ஷா இல்ல அவங்க அப்பா பாதுஷாவே வந்தாலும் சரி, என் தலைவன் கேசவநாயகம் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபியில தாமரை மலராது. நன்றி சார், நிறைய தகவல்களை பயந்துருந்தீங்க. நன்றி. நன்றி.